கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலும் आज की अच्छी से खुशी के दिन में நாம் இந்த பூமியிலே கர்த்தருக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்க பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். इस भूमि में परमेश्वर के लिए पवित्र आराधना को करने के लिए परमेश्वर ने दिया अनुग्रह के धन्यवाद करता हूं। ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் जो कि सच्चा जो परमेश्वर जो आपको है, நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. जो भेजा गया यीशु मसीह को जानना ही जो है वो सत्य है। எத்தனையோ ஜனங்கள் மெய் இறைவனை அறியாமல் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். कितने लोग जो है सच्चा परमेश्वर को बिना जाने धरती पे जी रहे हैं। நாம் தேவனை அறிந்து தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியாத சபையா இருந்து கர்த்தரை தொழுது கொள்ள முடியாத பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். हम परमेश्वर को जान के परमेश्वर की आराधना करने के लिए जो है हमें चुने गए से परमेश्वर धन्यवाद। இப்படி சிறைப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ऐसे जो है चुने गए लोग जो धन्य है। கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. परमेश्वर को खुदा करके जानने वाले लोग जो धन्य है। தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். परमेश्वर ने हम पे जो क्रिया अनुग्रह के धन्यवाद करते हैं। இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. परमेश्वर के वचन को ध्यान करें। யாராவது ஒருவர் எழுந்து நின்று कोई उठ के खड़ा होकर மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती रचित सुसमाचार 7ஆம் அதிகாரம் 7वां अधिकार வசனம் 17 இருந்து 20 முடிய ஒரு வாசி. वचन 17 से लेकर 20 पढ़ेंगे। मैथ्यू 7:17 to 20। ஹல்லேலூயா हालेलुया। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சத்தியத்தை நமக்கு இந்த இடத்துல விளக்குகிறார். हमें प्रभु यीशु मसीह यहाँ पे सत्य को जो हमें बताते हैं। அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், अच्छा पेड़ बुरा फल नहीं दे सकता, கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். ना निकम्मा पेड़ अच्छा फल ला सकता है। நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, जो पेड़ अच्छे फल नहीं लाता, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. और जो बुरा पेड़ जो अच्छा फल नहीं लाएगा, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். जो पेड़ अच्छा फल नहीं लागा वो काट के आग में डाला जाता है। ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். इस प्रकार उनके फलों से तुम उनको पहचान लोगे। ஒரு மரம் நல்லதோ கெட்டதோ என்று எதனால் அறியப்படுகிறது என்றால், एक पेड़ जो अच्छा है या बुरा है कैसे जानते हैं? அதுல உண்மையான தன்மை அதனுடைய நிலை என்பது எதனால் நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்றால், उसके अच्छे गुण अच्छे स्वभाव कैसे है करके कैसे पता चलेगा? அதிலிருந்து தோன்றுகிற கனிகளினாலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. उसके द्वारा जो दिए गए फल के द्वारा हम उसे ஒரு पहचानते हैं। மரம் நல்லது என்றால் एक पेड़ अगर अच्छा है அதனுடைய கனியும் நல்லதாகவே இருக்கிறது. उसका फल भी जो अच्छा होगा, ஏனென்றால் அந்த மரத்தினுடைய தன்மை அந்த மரத்தினுடைய சாரானது அந்த கனியின் மூலமாய் வெளிப்படுகிறது. क्योंकि पेड़ के जो गुण जो है वो फल में पाए जाते हैं। ஒரு மரம் கெட்டது என்றால் एक अगर पेड़ अगर वो बुरा அதனுடைய है, கனியும் புசிப்பதற்கு தகுதியற்ற கெட்டதாகவே இருக்கிறது. उसका फल भी जो है वो खाने योग्य नहीं होता। அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். उनके फल के द्वारा तुम उन्हें पहचानो करके यहाँ पे बोला गया। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உபதேசத்தை அவர் போதித்துக் கொண்டு வரும் பொழுது, यीशु मसीह दुष्टन को जब बताते हैं तभी கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள ஊழியக்காரர்கள் நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக ऐसे झूठे जो भविष्यवक्ता तो उपदेशकों को जो पहचानने அவர் के இதை लिए குறித்து ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். उनके विषय में जो यहाँ पे बताते हैं। மரம் நல்லது என்றால் கனியும் நல்லதாகத்தான் இருக்கும், पेड़ अगर अच्छा होगा तो उसका फल भी अच्छा होगा। மரம் கெட்டது என்றால் கனியும் கெட்டதாகத்தான் अगर இருக்கும். पेड़ जो है बुरा है तो उसका जो फल भी बुरा होगा। அவருடைய கிரிகளினாலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், उनके क्रिया के द्वारा तुम उसे அவருடைய जानना है। கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். उनके फल के द्वारा तुम पहचानोगे। ஒரு மனிதன் ஆவிக்குரியவனாய் மாம்சத்துக்குரியவன் என்று நாம் அறிந்து கொள்வதற்கு एक मनुष्य जो आत्मिक या जो शारीरिक है करे जानने के लिए அவருடைய தோட்டத்தை வைத்தோ उनके जो है उनकी जो हाव भाव में அவர்கள் வைத்திருக்கிற போட்டிருக்கிற உடையை வைத்தோ या जो उन्हें जो पहने हुए वस्त्रों के द्वारा அவருடைய தேவபக்திக்குரிய ஜீவியத்தை குறித்தோ या उनकी भक्ति के जीवन के நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. इस तरह हम नहीं पहचान पाएंगे। அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். उनके फल के द्वारा उन्हें पहचान पाएंगे। மனிதனுடைய குணங்கள் மனிதனுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கு நாம் பார்க்கும் பொழுது मनुष्य का स्वभाव मनुष्य का जो क्रिया कैसा है ஒரு ஆவிக்குரியவன் எப்படி காணப்படுவான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். आत्मिक का कैसा होता है करके हम जानेंगे। ஒரு மனிதன் ஆவிக்குரியவன் என்றால் एक मनुष्य अगर आत्मिक அவர் है தேவனுடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்கள் என்றால் परमेश्वर का उद्धार पाए तो அவருடைய கிரியைகள் அதற்கேற்ற வண்ணமாகத்தான் இருக்கும். उनका क्रिया उस प्रकार होगा। ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டவருடைய கிரியைகள் சத்தியத்துக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும். कि उद्धार पाए का जो क्रिया है वो सत्य के साथ रहे। ஒரு மனிதன் ஆவிக்குரியவன் என்றால் அவன் சத்தியத்துக்கு உட்பட்டதான காரியங்களை தான் செய்வார்கள். एक मनुष्य अगर आत्मिक है उसका क्रिया जो है सत्य के சத்தியத்துக்கு மாறாக அவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள். सत्य के उलट कुछ नहीं ஒரு करेगा। மனிதன் சத்தியத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறான் என்றால் एक मनुष्य का सत्य के विरुद्ध काम करता है, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் ஜீவிக்கிறார்கள் என்றால் परमेश्वर वचन के विरुद्ध जी रहा है तो நீங்கள் அவர்களை
அடையாளம் கண்டுகொள்ளலாம். उसको तुम पहचान सकते हो, ஏனென்றால் நல்ல மரம் ஒருபோது கெட்ட கனிகளை கொடுக்காது. क्योंकि अच्छा पेड़ कभी जो बुरा फल नहीं दे ஒரு सकता। மனிதன் ஆவிக்குரியவன் என்றால் அவருடைய கிரியைகள் அவருடைய நடக்கிற ஜீவியம் எல்லாம் சத்தியத்துக்கு உட்பட்டதாய் சத்தியத்தை சார்ந்து தான் இருக்கும். एक मनुष्य आत्मिक है, उसका जीवन जो सत्य के अनुसार ही होगा। அவர்கள் சத்தியத்துக்கு விரோதமாய் செய்கிறார்கள் என்றால், अगर सत्य के विरुद्ध कर रहे हैं, சத்தியத்துக்கு விரோதமாய் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்கள் என்றால் सत्य के विरुद्ध अपने जीवन को बिताते हैं, நீங்கள் அறிந்து கொள்ளலாம், तुम जान सकते हो இவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். ये लोग शरीर के लोग हैं, ஏனென்றால் அவனுடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிய முடியும் என்று இயேசு क्योंकि சொல்கிறார். उनके फल के द्वारा तुम जान सकते हो करके यीशु मसीह அவருடைய कहते हैं। கிரியைகளினாலே நீங்கள் அறிய முடியும். उनके क्रिया के द्वारा तुम पहचान सकते हो। ஆன்மீக ரீதியாக கனிகள் என்று சொல்லப்படுவது आत्मिक रीति में जो फल जो कहते हैं, மனிதனுடைய குணங்களுடைய செயல்களை அதை காண்பிக்கிறது. मनुष्य के गुण उसके जो क्रिया को बोलते ஒரு हैं। மனிதனுடைய குணநலங்கள் என்ன என்பதை அவருடைய கிரிகளினாலே நீங்கள் அறிந்து கொள்ள एक முடியும். मनुष्य का गुण क्या है उसकी क्रिया के द्वारा जान सकते हो। நீங்கள் அவர்களை உற்று பார்த்தீர்கள் என்றால் ऐसे तुम उनको गौर से அவருடைய देखेंगे, கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது. उनके क्रिया किस प्रकार की, அவர்கள் சத்தியத்தை சார்ந்து இருக்கிறார்களா, क्या वो सत्य के साथ चलते हैं, சத்தியத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்களா, सत्य में चल रहे हैं, இல்லை என்றால் சத்தியத்துக்கு விரோதமாய் செய்கிறார்களா कि सत्य के विरुद्ध काम कर रहे हैं। என்று நீங்கள் அறிந்து கொண்டால் ये जानोगे तो அவருடைய கனிகளினால் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். उनके जो है फल के द्वारा जान सकते हो। அப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் ऐसी प्रेरित पौल கொரிந்தி சபையாரை குறித்து சொல்லுகிறார். कुरिन्थियों कलीसिया के विषय कहते கொரிந்தி சபையாரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? हैं। कुरिन्थियों कलीसिया के विषय में அவர்கள் எல்லா விதமான வரங்களை பெற்றவர்களாக இருந்தார்கள். ये लोग सभी तरह के वरदान पाए थे, கிறிஸ்துவின் உபதேசத்தில் அவர்கள் சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருந்தார்கள். उसी के उपदेश में परिपूर्ण थे। 1 கொரிந்தியர் पहली कुरिन्थियों 1 அதிகாரம் पहला अधिकार வசனம் 5 7 ஒருவர் வாசிங்க. वचन 5 और 7 को पढ़ेंगे। 1 Corinthians 5:7। இந்த கொரிந்தி சபையாரை குறித்து பவுல் சொல்லுகிறார். ये कुरिन्थियों कलीसिया के विषय में पौल அவர்கள் எல்லா விதமான வரங்களை பெற்றிருந்தார்கள். सभी तरह के वरदान पाए थे, கிறிஸ்துவின் உபதேசத்தில் அவர்கள் சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருந்தார்கள். मसीह के उपदेश में परिपूर्ण थे। ஆனால் அவர்களை பார்த்து பவுல் சொல்லுகிறார், लेकिन फिर भी उनको देख के पौल कहते हैं நீங்கள் ஆவிக்குரியவர்கள் சொல்லி எண்ணாமல் कि तुम आत्मिक करके நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்று சொல்லுகிறார். ऐसे जो है ऐसे शारीरिक है करके कहते हैं। அதே 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் வசனம் 1 இருந்து சில வார்த்தையை வாசிங்க. वही நீங்கள் மனச மார்க்கமாய் நடக்கிறீர்கள் என்று சொல்லி பவுல் அந்த சபையாரை கண்டிக்கிறார். तुम ऐसे जो मनुष्य के मार्ग में चलते हो करके पौल जो है उनको चेतावनी देते இந்த हैं। சபையார் எல்லா விதமான உபதேசங்களிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ये कलीसिया जो है सभी उपदेश में जो परिपूर्ण था। அதைத்தான் 1 அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லுகிறார், पहले अधिकार 5वें वचन में से कहते हैं நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளா எல்லா உபதேசத்திலும் कि तुम यीशु मसीह के सारे उपदेशों में, எல்லா அறிவிலும் सभी ज्ञान में மற்ற எல்லாவற்றிலும் और सभी बातों में சம்பூர்ணம் உள்ளவராக்கப்பட்டிருக்கிறபடியால் संपूर्ण है करके जो அவர்கள் எல்லா விதமான உபதேசத்திலும் சத்தியத்திலும் அவர்கள் வளர்ந்திருந்தார்கள். सभी उपदेश और सत्य में लोग बढ़ रहे थे। அப்படியே நீங்கள் யாதொரு வரத்தில் குறைவில்லாதவர்களாய் ऐसे किसी वरदान में न कमी होने का। 7வது வசனம் 7 को पढ़ेंगे। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த காத்திருக்கிறீர்களே என்று சபையாரை சொல்லுகிறார். ऐसे प्रभु यीशु मसीह के आगमन के लिए जो है जो बाट जो அந்த சபையாருடைய நிறைவை குறித்து பவுல் சொல்லும் பொழுது, कलीसिया के जो है அப்படி அந்த சபைக்கு அவர் எழுதி கொண்டு வரும் பொழுது कलीसिया को जो लिखते அந்த சபையார் மத்தியில் காணப்படுகிற கிரியைகளை பவுல் கண்டிக்கிறார். कलीसिया उनके बीच जो क्रिया के बारे में पौल जो उनको चेतावनी देते हैं। மேலும் சகோதரரே, हे भाइयों, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் ऐसे में आत्मिक करके तुमसे न बात करके நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் तुम लोग जो शरीर के हो, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று பேச வேண்டியதாக இருக்கிறது. तुम तो मसीह में जो बालक हो करके मुझे बात அவர்கள் எல்லா வரங்கள் வல்லமைகளை பெற்றிருந்தாலும் ये लोग सभी वरदानों को पाए थे, அவருடைய கிரியைகளோ மாம்சத்துக்குரியவைகளாக இருந்தது. लेकिन फिर भी उनका क्रिया जो है वो शारीरिक थी। அவருடைய கனிகளினால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று उनके சொல்லப்பட்டிருக்கிறது. फलों के द्वारा तुम उनको पहचानोगे। நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கிறது, अच्छा पेड़ जो अच्छा फल देगा, கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கிறது. बुरा पेड़ जो है बुरा फल देगा। நல்ல மரம் ஒருபோது கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. अच्छा पेड़ कभी जो बुरा फल नहीं देगा। ஒரு மனிதன் ஆவிக்குரியவன் என்றால் एक मनुष्य अगर आत्मिक है அவர்கள் तो சத்தியத்தை சார்ந்து இருக்க வேண்டும், वो सत्य के साथ चलेगा, சத்தியத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். सत्य के अनुसार चलेगा। ஏனென்றால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், प्रभु यीशु मसीह ने ऐसे कहा। லூக்கா 6 அதிகாரம் लूका 6वां अधिकार வசனம் 45 ஒருவர் வாசியுங்க. वचन 45 को पढ़ेंगे। लूका 6:40। இருதயத்தின் நிறைவினாலே அவனவன் வாய் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. हृदय के भरपूराई से जो है जो मुंह जो बात करेगा। நல்ல மனுஷன்
अच्छा मनुष्य தன் இருதயமாக நல்ல பொக்கிஷத்திலிருந்து अपने हृदय की जो अच्छे जो खजाने से நல்லதை எடுத்து காட்டுகிறான். वो अच्छी बातों को बताएगा. பொல்லாத மனுஷனும் एक दुष्ट मनुष्य தன் இருதயமாக பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். अपने जो हृदय की जो 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 बहुत बुराई से जो है जो बुरी बातें बताएगा. இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். हृदय के जो भरपूर से जो है जो जो जुबान அப்படி बोलेगा. இருதயத்தில் எது நிரம்பி இருக்கிறதோ उसके हृदय में क्या भरा है அதோடைய வார்த்தையின் மூலமாய் கிரியையிலுமாய் வெளிப்படுகிறது. वो उसके जो है शब्दों के द्वारा क्रिया करेगा. அப்படியே ஒரு மனிதன் ஆவிக்குரியவன் என்றால் ऐसे एक मनुष्य तो आत्मिक है. ஆவிக்குரியவன் என்றால் மறுபடியும் பிறந்தவன். आत्मिक मतलब क्या जो அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியா இருக்கிறார்கள். मसीह में नया सृष्टि है. அவர்கள் ஆவியினாலும் ஜனத்தினாலும் மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள். वो आत्मा और जल में जो दोबारा पैदा हुए அவர்கள் சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जो सत्य वचन के द्वारा बने गए. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 23 வாசியுங்கள். पहली पत्रस 1:23 को पढ़ेंगे. 1 1 பேதுரு 1:23 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. पहली पत्रस 1:23 में से लिखा गया है அழிவுள்ள வித்தினால் அல்ல जो जो नाश होने वाले कार्यों के என்றென்றைக்கு நிற்கிறதும் हमेशा स्थिर रहने वाला ஜீவனுள்ளதுமான और जो जीवन की बात है தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று और சொல்லப்பட்டிருக்கிறது. जो परमेश्वर का वचन के बीच के द्वारा जो है दोबारा तुम जन्म அவர்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள். वो दोबारा पैदा हुआ. ஆவிக்குரியவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். जो आत्मिक है दोबारा அவர்கள் पैदा சத்திய வசனமாகிய வித்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறவர்கள். हुए. सत्य वचन के जो बीच से जन्मे गए. அவர்கள் புது சிருஷ்டியா இருக்கிறார்கள். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது. वैसे जो नया सृष्टि करके दूसरा कोरिन्थियर பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிற்று என்று எழுதியிருக்கிறது. और जो पुरानी चीजें वो चली गई. ஒரு மனிதன் ஆவிக்குரியவன் என்றால் இப்படிப்பட்ட அடையாளங்கள் அவனுக்கு இருக்கிறது. एक मनुष्य आत्मिक है तो ऐसा उसका गुण होगा. பழைய கிரியைகள் மாம்ச கிரியைகள் நம்மை விட்டு ஒளிய வேண்டும். जो पुराने जो शरीर की क्रिया है वो नाश होना. அந்த பகையை அந்த கசப்பை நம்மோடு வைத்துக் கொண்டே தெரியக்கூடாது. और पहला जो दुश्मनी और जो जलन है ஆவிக்குரியவர்கள் என்றால் आत्मिक मनुष्य மறுபடியும் பிறந்தவர்கள் என்றால் दोबारा पैदा होने அவருடைய கிரியைகள் சத்தியத்துக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும். उसका क्रिया सत्य के अनुसार होना. அதைத்தான் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள். यही प्रेरित कहते हैं. நாங்கள் சத்தியத்துக்கு விரோதமாக ஒன்றும் செய்யாமல் ऐसे सत्य के विरुद्ध कोई சத்தியத்துக்கு அனுகூலமாகவே செய்யக்கூடிய 2 கொரிந்தியர் 13:8 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. सत्य के अनुसार ही क्रिया करना करके कहते हैं. இதுதான் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய நிலை இப்படி இருக்க வேண்டும். आत्मिक मनुष्य के जो है एक गुण ऐसे होना. மரம் நல்லது என்றால் கனியும் நல்லதாக இருக்கும். पेड़ अच्छा होगा तो फल भी अच्छा அவர்கள் होगा. ஆவிக்குரியவர்கள் என்றால் அவருடைய கிரியைகள் அவருடைய நடக்கைகள் சத்தியத்துக்கு உட்பட்டதாக இருக்கும். वे लोग आत्मिक है तो उनका क्रिया उनका चाल அது चलन सब ऐसे சத்தியத்தை होगा. சார்ந்துதான் இருக்கும். वो सत्य के अनुसार होगा. சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். सत्य के विरुद्ध हम कुछ नहीं करना है करके நாங்கள் சத்தியத்துக்கு விரோதமாய் ஒன்றும் செய்யக்கூடாமல் हम सत्य के विरुद्ध कुछ नहीं करना है. நாங்கள் சத்தியத்துக்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும் என்று அப்போஸ்தலர் और சொல்கிறார்கள். जो सत्य के अनुसार ही जो क्रिया करना है அவர்கள் சத்தியத்தை தான் சார்ந்திருந்தார்கள். वे लोग सत्य के अनुसार थे. இந்த கொரிந்தி சபையார் ये कोरिन्थियस कलीसिया जो है அவர்களுக்குள்ளே பிரிவினைகள் வாக்குவாதங்கள் சண்டைகள் இருந்தது. उनके बीच में जो है बंटवारा और ऐसे वाद होता ஒரு குறிப்பு நான் பவுலை சார்ந்தவன் என்று சொல்கிறார்கள். एक झूठ बोलता मैं पौलुस से मिला हूं. ஒரு குறிப்பு நான் கேபாவை சார்ந்தவன் என்று சொல்கிறார்கள். दूसरा बोलता मैं केपास के साथ. ஒருவன் நான் அப்போலோவை சார்ந்தவன் என்று और சொல்கிறார்கள். एक बोलते हैं कि मैं अपोलो के साथ हूं. ஆனபடியினால் தான் அவருடைய கிரியைகள் மாம்சத்துக்குரியவைகளாய் இருந்தது. इसलिए उनका क्रिया जो है वो शारीरिक மாம்சத்திற்குரியவைகள் எவை என்று கலாத்தியர் 5:19 வசனத்திலே பவுல் எழுதுகிறார். शरीर के क्रिया के बारे में से बताया. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 19 வாசி. गलातियस 5:19. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று பவுல் சொல்லுகிறார். ऐसे जो लोग ये परमेश्वर का राज्य जो है वो नहीं जा पाएंगे. ஏனென்றால் மறுபடியும் பிறந்திருக்கிறார் என்றால் புது சிருஷ்டியா இருக்கிறார் என்றால் பழையவைகள் ஒழிய வேண்டும். कि दोबारा पैदा होना नया सृष्टि होना पुरानी चीज जो है அந்த வசனத்தை வாசிங்க 2 கொரிந்தியர் 5:17. பழையவைகள் ஒழிய வேண்டும் நம்மை விட்டு. तो पुरानी चीजें जाती रही करके कहना है. நமக்கு விரோதமா யாராவது பேசுறாங்கன்னா हमारे विरुद्ध कोई நம்மை பகைக்கிறார்கள் என்றால் हमें जो बैर करते நான் हैं திருப்பி அதுக்காக கசப்ப மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள பழி வாங்கன்னு அலையக்கூடாது. उसके विरुद्ध हम भी जो कड़वापन அவங்கள மன்னிச்சு ஒளிஞ்சு போன்னு விட்டுறணும். उनको जो क्षमा करे छोड़ ஏன்னா देना. பழையவைகள் ஒளிந்து போயின என்று சொல்லப்பட்டிருக்கு. पुरानी चीजें वो जाती அது रही. எப்படியா நம்ம விட்டு ஒளிந்து தொலைந்து போகட்டும். वो जैसे हमसे जो दूर जाए. ஏனென்றால் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ये दोबारा पैदा நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். मसीह में नया सृष्टि. சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்.
सत्य वचन के बीच के द्वारा पैदा இவர்களை हुए। வேதம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்கிறது. हम जो आत्मिक करके कहते இந்த हैं, ஆவிக்குரியவர்கள் சத்தியத்துக்கு உட்பட்டு தான் நடப்பார்கள். ये आत्मिक जो है ये सत्य के நாங்கள் द्वारा சத்தியத்துக்கு விரோதமாய் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்துக்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். सत्य के विरुद्ध कुछ नहीं करना, सत्य के अनुसार काम करना है। அதைத்தான் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள். ये सब प्रेरित कहते हैं, அவருடைய ஜீவிதம் அப்படி இருந்தது. उनका जीवन भी ऐसी था। ஆனபடியால் பவுல் அந்த சபையாரை கண்டிக்கிறார். इसलिए पौल उन कलीसियावासियों को जो அப்போஸ்தலருடைய அதிகாரம் ஆளுகை இருக்கும் பொழுது प्रेरितों का अधिकार और ஜனங்கள் சீர்படுகிறார்கள், ஜனங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள். लोग जो है वो ठीक किए जाएंगे। அப்போஸ்தலருடைய அதிகாரம் ஆளுகை இழந்து விட்டால் प्रेरितों का अधिकार ஜனங்கள் அவனவன் தன் தன் வழியின்படி நடந்து போகிறான். लोग अपने अपने मन में சத்தியத்துக்கு ஜனங்கள் கீழ்ப்படுகிறது இல்லை. सत्य को लोग ஆனால் வேதம் சொல்கிறது நாம் சத்தியத்துக்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும் என்று जो சொல்லியிருக்கிறது. सत्य के अनुसार रहने ஒரு ஆவிக்குரிய நிலை எப்படித்தான் இருக்க வேண்டும்? आत्मिक उसको நாம் எந்த ஒரு மனிதனை சார்ந்திருக்க கூடாது. हम कोई मनुष्य के साथ नहीं रहना है। அவர்கள் மத்தியில் ஏன் பவுல் கண்டிக்கிறார்? उनको क्यों நான் பவுலை சார்ந்தவன் என்று ஒரு குறிப்பு, ऐसे एक ग्रुप बोलते मैं पौलुस के அடுத்து நான் அப்போலோவை சேர்ந்தவன், कोई कहता है मैं अपोलो के साथ நான் பேதுருவை சேர்ந்தவன். कोई पतरस के साथ है। அவர்கள் மனிதர்களை वे சார்ந்திருந்தார்கள். लोग मनुष्यों के साथ थे, ஆனபடியால் பவுல் அவர்களை கண்டிக்கிறார். इसलिए प्रेरित पौल उनको डांटते பவுலா உங்களுக்காக சிலுவையில் மரித்தார். क्या पौल उनके लिए क्रूस तो பவுலின் நாமத்தினால் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீர்களா प्रेरित पौलुस के नाम என்று பவுல் அந்த சபையாரை கண்டிக்கிறார். ऐसे प्रेरित पौल ஆனபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர் என்று சொல்லுகிறார். इसलिए तुम जो है शरीर में என்றால் மாம்சத்தின் கிரியைகள் அவர்கள் மத்தியிலே வெளிப்படுகிறது. ऐसे शरीर का क्रिया उनमें प्रकट हो அவர்கள் மத்தியிலே வாக்குவாதங்கள் இருந்தது. उनके बीच में वाद विवाद होता அவர்கள் மத்தியிலே பிரிவினைகள் இருந்தது. उनके बीच में जो है बंटवारा அவர்கள் மத்தியிலே பல சண்டைகள் சச்சரவுகள் இருந்தது. कई प्रकार के झगड़े और विवाद होता है। ஆனபடியால் பவுல் அவர்களை கண்டித்து எழுதுகிறார். इसलिए जो प्रेरित पौल उनको जो है डांटते हैं। 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். पहली कुरिन्थियस 11-12 को पढ़ेंगे। 1 கொரிந்தியர் 1:11-12. 1:11-12 ம் 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 இப்படியாக பவுல் அந்த சபையாரை கண்டித்து எழுதுகிறார். ऐसे पौल जो उनको डांट कैसे लिखते हैं, நான் உங்களை குறித்து சிலவற்றை நான் கேள்விப்படுகிறேன். मैं तुम्हारे विषय में कुछ मैं बात सुनने को உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், तुम से कोई भी पौलुस நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், अपोलोस का हूं, நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் मैं कैफा का हूं। சிலர் சத்தியத்தை சார்ந்திருந்தார்கள், कुछ जो सत्य के साथ, சிலர் மனிதர்களை சார்ந்திருந்தார்கள், कुछ लोग मनुष्य के साथ, சிலர் சத்தியத்தை சார்ந்திருந்தார்கள். कुछ लोग सत्य के ஒரு साथ। ஆவிக்குரிய நிலை என்றால் एक आत्मिक जो அவருடைய हालत है, கிரியைகள் அவருடைய நடக்கைகளும் சத்தியத்துக்கு உட்பட்டதாக இருக்க उनका வேண்டும். क्रिया चाल चलन நாங்கள் சத்தியத்துக்கு விரோதமாய் ஒன்றும் செய்யக்கூடாமல் सत्य के विरुद्ध कुछ नहीं, சத்தியத்துக்கு நாங்கள் அனுகூலமாகவே செய்யக்கூடும். सत्य के अनुसार चलना है, ஏனென்றால் சத்திய வசனமாகிய வித்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். क्योंकि हम सत्य वचन के बीज के द्वारा पैदा हुए। வித்தாகிய அந்த வசனம் அவர்களுக்குள் நிலைத்திருக்கிறது. तो बीज वचन जो उनके अंदर அந்த வசனமானது அவர்களை கிரியை செய்கிறது. वचन जो है क्रिया करता है। நாம் மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுப்போம் என்றால் हम शरीर के कार्यों को जगह देंगे அவர்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். तो सत्य का अधीन नहीं அப்படி होंगे। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், इससे प्रभु यीशु मसीह ने மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், जो शरीर में पैदा होगा शरीर ஆவியில் है, பிறப்பது ஆவியாக இருக்கும். जो आत्मा में पैदा होगा वो நீங்கள் आत्मा है। ஆவிக்குரியவர்கள் என்றால், अगर तुम और आत्मा மறுபடியும் பிறந்தவர்கள் என்றால், दोबारा पैदा हुए சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள் என்றால், सत्य वचन के द्वारा அந்த पैदा हुए சத்திய வசனமான வித்து அது உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலே तो सत्य वचन जो बीज அது तुम्हारे अंदर உங்களிலே है, பலன் செய்கிறது, கிரியை செய்கிறது. वो जो है वो क्रिया करेगा। அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும். उनका क्रिया जो सत्य के अनुसार है, சத்தியத்துக்கு மாறான ஒன்றையும் செய்ய துணிய மாட்டார்கள். सत्य के विरुद्ध जो कुछ नहीं होगा। அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்றால் वो लोग ऐसे कर रहे तो நீங்கள் அவர்களை அடையாளம் கண்டு கொள்ளலாம். उनको जो तुम அவருடைய पहचान सकते हो, கனிகளினாலே நீங்கள் அறிவீர்கள், उनकी क्रिया के द्वारा அவருடைய तुम जान கிரியைகளினாலே நீங்கள் அறிவீர்கள். पाओगे। क्रिया के द्वारा तुम पहचान அவருடைய पाओगे। கிரியைகள் மாம்சத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது तो என்றால், क्रिया जो शरीर के अनुसार है तो மாம்ச கிரியைகள் அவர்கள் வெளிப்படுகிறது என்றால், शरीर का क्रिया उनको प्रकट हो रहा है तो பவுல் அதை தெளிவாக எழுதியிருக்கிறார். वो प्रेरित पौल उसके बारे में கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நாம் தெளிவாக அதை வாசித்தோம். गलातियों 5:19 17 விதமான பாவத்தை குறித்து சொல்லுகிறார். ऐसे पापों के बारे में लिखा गया है। மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கிறது. तो जो शरीर का जो क्रिया அவை யாவன वो क्या है? விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிராராதனை, பகை, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமை, கொலைகள், கலிகள், வெறியாட்டம் முதலானவைகள் என்று சொல்லுகிறார். ऐसे झगड़ा जो व्यभिचार कलेश सभी तरह की सब बुरी बातें लिखा गया है। இப்படிப்பட்டவர்கள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. ऐसे कार्य करने वाले जो परमेश्वर के राज्य தேவனுடைய प्रवेश नहीं कर ராஜ்யத்தில் पाएंगे। பிரவேசிக்க முடியாதபடிக்கு அவர்களை தடை செய்து போடுது. ऐसे परमेश्वर के राज्य में प्रवेश न करने के लिए उनको जो रोका जाएगा। ஒரு ஆவிக்குரியவன் என்று சொல்லியவர்கள் இப்படிப்பட்ட கிரியைகள் காணப்படக்கூடாது. अगर कोई आत्मिक कहते हैं इस प्रकार का क्रिया அதைத்தான் பவுல் அந்த
சபையாரை கண்டிக்கிறார். ये प्रेरित पौल उनको जो நீங்கள் डांटते हैं, கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். ऐसे मसीह में तुम अभी நீங்கள் बच्चे இன்னும் हो, வளர்ச்சி அடையவில்லை. अभी तक तुमने बड़ा नहीं, நீங்கள் இன்னும் ஒரு முதிர்ச்சியான நிலை அடையவில்லை. ऐसे तुम्हें तो बड़ोतरी ஏனென்றால் नहीं அவர்கள் மனிதர்களை சார்ந்திருந்தார்கள். है, क्योंकि ये लोग मनुष्य के साथ சத்தியத்தை சார்ந்திராமல் सत्य के साथ नहीं அவர்கள் थे, மனிதர்களை சார்ந்திருந்தபடியா मनुष्य के भरोसे थे। அவருடைய கிரியைகள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இருந்தது. उनका क्रिया जो है ஒரு शरीर மனிதன் சத்தியத்தை சார்ந்திருப்பான் என்றால் मनुष्य सत्य के साथ रहेगा, சத்தியத்துக்கு உட்பட்டு தான் செயல்படுவார்கள். वो सत्य के अनुसार ही क्रिया சத்தியத்துக்கு करेगा, விரோதமாய் ஒருபோதும் செயல்பட மாட்டார்கள். सत्य के विरोध कोई काम नहीं அதில் करेगा, எவ்வளவு நமக்கு லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் चाहे வந்தாலும் சரி कितना ही लाभ आए या नष्ट, சத்தியத்துக்காக தான் வைராக்கியமாய் நிற்பார்கள். सत्य के लिए जो जलन से रहेंगे, சத்தியம் தான் ஒரு நாள் வெல்லும் ஜெயிக்கும். सत्य एक दिन जीतेगा। அப்படி என்றால் பவுல் அவர்களை கண்டிக்கிறார். इसलिए प्रेरित पौल उनको डांटते हैं, அவர்கள் மனிதர்களை சார்ந்திருந்தார்கள். ये लोग मनुष्य के साथ थे, மனிதர்களுக்காக வைராக்கியம் காண்பித்தார்கள். मनुष्य के लिए जो है अपना जलन बताए। ஒருத்தன் பவுலை சார்ந்தவன். किसी ने कहा मैं पौल के साथ பவுல் हूं, தான் எங்களுக்கு தலைவர். ऐसे पौल ही हमारा नेता பவுல் है, தலைமையின் கீழ தான் அங்க இருப்போம் அப்படிங்கிறான். ऐसे पौल के नेतृत्व में हम रहेंगे। ஒருத்தன் அப்போலோவை சார்ந்திருக்கிறேன் कोई என்கிறான். कहता है मैं अपोलो के साथ हूं, நாம் சத்தியத்தை சார்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. सत्य के साथ रहने करके वचन कहता है। அப்படின்னால் அப்போஸ்தலன் பவுல் அந்த சபையை கண்டித்து கண்டனம் பண்ணி எழுதுகிறார். इसलिए प्रेरित पौल जो कोरिन्थ कलीसिया को இப்படிப்பட்ட डांटते हैं, மாம்ச கிரியைகள் உங்களுக்கு காணப்படும் என்றால் इस प्रकार का शारीरिक क्रिया तुम्हें अगर पाया जाएगा तो அவர்கள் சத்தியத்துக்கு விரோதமாக ஜீவிக்கிறார்கள். तुम सत्य के विरुद्ध जीतेगा। நாம் சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். हम सत्य वचन को अधीन होना நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே और यीशु मसीह के पास பிலாத்து கேட்டார், जो சத்தியம் என்றால் என்ன என்று சொல்லி கேட்டான். तो पिलातुस ने कहा कि सत्य क्या है। யோவான் 17:17 வாசிங்க. जॉन 17:17 को पढ़ेंगे। ம் ம் உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसा जो वचन ही सत्य है, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். तो सत्य के द्वारा उन्हें पवित्र कर, உம்முடைய வசனமே சத்தியமாக இருக்கிறது. तेरा वचन सत्य है, தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வேதம் அது சத்தியமாக இருக்கிறது. परमेश्वर का जो वचन वो सत्य है। வானமும் பூமி ஒளிந்து போனால் என் வார்த்தைகள் ஒன்று ஒளிந்து போவதில்லை. आकाश और पृथ्वी टल जाएगा लेकिन मेरा वचन அவருடைய कभी न வசனம் टलेगा। சத்தியமாக இருக்கிறது. तो वचन जो सत्य है, அந்த சத்தியத்தை நாம் சார்ந்து இருக்கும் பொழுது, उस सत्य के साथ हम அந்த चलेंगे, வசனத்தின்படி நாம் ஜீவிக்கும் பொழுது वचन के साथ हम जिएंगे அந்த तो சத்தியத்தினுடைய வல்லமை நம்மிலே உண்டாகிறது. वो जो है वो जो वचन का जो सामर्थ्य அந்த हमारे साथ வசனத்துக்கு रहेगा। ஏற்ற கிரியைகள் நம்மில் உண்டாகிறது. जो वचन का जो क्रिया हमारे अंदर நீங்க होगा। எந்த அளவுக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறீர்களோ, हम किस सत्य जो वचन के अधीन சத்தியத்தை होते हैं, அறிகிற அறிவிலே வளருகிறீர்களோ, सत्य को जानने के ज्ञान में बढ़ेंगे, உங்களுக்கு தெளிந்த புத்தி உண்டாகும். तो एक अच्छा बुद्धि होगा, ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியும். एक पवित्र जीवन बिता सकते மாம்சத்தின் கிரியைகளை நம்மை விட்டு அகற்ற முடியும். हैं। शरीर का जो क्रिया हमसे दूर कर सकते சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், हैं। जो सत्य का अधीन नहीं होते, மனிதரை சார்ந்து இருக்கிறவர்கள், मनुष्य के भरोसे है, அவருடைய வாழ்க்கையில வைராக்கியமும் கோபமும் சண்டைகளும் பிரிவினைகளும் காணப்படும். उनके जिंदगी में घमंड जलन और सभी तरह की जो बुरी बातें ஏனென்றால் हैं, அவர்கள் மனிதர்களை சார்ந்து இருக்கிறபடியா क्योंकि ये मनुष्य के மாம்ச भरोसे है। கிரியைகள் உங்கள் மத்தியிலே செயல்படுகிறது. जो शारीरिक क्रिया उनके ஒரு बीच में மனிதனை சத்தியத்தை சார்ந்திருந்தான் என்றால் அப்படி செய்ய மாட்டான். है। एक मनुष्य सत्य के चलता है तो ஏனென்றால் शरीर வேதம் எதை சொல்லுகிறதோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். क्योंकि शास्त्र क्या कहता है वही करेंगे। தேவன் எதை விரும்புகிறாரோ அதை நாம் விரும்ப வேண்டும். परमेश्वर क्या चाहते हैं वही हम चाहते हैं। தேவன் எதை வெறுக்கிறாரோ அதை வெறுக்க வேண்டும். परमेश्वर जो जो मना करते हैं அது उसे मना வேதம் करना, நமக்கு போதிக்கிறது. वो हमें बाइबल में बताता है। தேவன் எதை விரும்புகிறார் எதை வெறுக்கிறார் என்பது வேதம் நமக்கு சத்தியம் நமக்கு காண்பிக்கிறது. परमेश्वर क्या चाहते हैं क्या क्या नहीं चाहते அவர் हैं, वो நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறார் என்று बताते हैं। சொல்லப்பட்டிருக்கிறது. जो सत्य के कार्य और धर्म के कार्य को जो चाहते हैं, ஆனபடியால் நம்முடைய கிரியைகள் சத்தியத்துக்கு உட்பட்டதாக இருக்க इसलिए வேண்டும். हमारी जो क्रिया जो सत्य के अनुसार होना அப்படி चाहिए। சத்தியத்துக்கு விரோதமாய் செய்வோம் என்றால், सत्य के विरुद्ध हम काम சத்தியத்துக்கு करेंगे, விரோதமாய் நம்முடைய ஜீவியத்தை நடத்துவோம் என்றால், सत्य के विरुद्ध हमारा जीवन होगा, அவர்கள் மேல் தேவனுடைய தண்டனையும் தேவனுடைய நியாய தீர்ப்பும் உண்டாகும் என்று तो சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर का दंड परमेश्वर का न्याय होगा। நாம் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு हम सत्य को जानने के ज्ञान में நாம் आगे बढ़ेंगे। மனப்பூர்வமாய் பாவம் செய்வோம் என்றால் अपने पूरे मन से पाप करेंगे தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்மேல் உண்டாகிவிடும் என்று तो சொல்லுகிறீர்கள். परमेश्वर का जो न्याय हम पर होगा। எபிரேயர் 10 அதிகாரம் வசனம் 26 வாசியுங்கள். इब्रानियों 10:26 को पढ़ेंगे। ம் ம் சத்தியத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்களே, जो सत्य के विरुद्ध जो चलने वाले, சத்தியத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களே, सत्य के विरुद्ध जो काम करते हैं, அவர்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு வேறொரு பலி இல்லை. उनके पाप का निवारण के लिए और दूसरा बलि ஏனென்றால் அவர் சத்தியத்தை அறிந்தவர்கள். क्योंकि ये लोग सत्य को जानने वाले हैं। ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்க வேண்டும், आत्मिक जिंदगी ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் एक आत्मिक जिंदगी कैसा होना चाहिए, என்று அவர்கள் நன்றாய் அறிந்திருக்கிறார்கள். ऐसे अच्छी तरह से जानते அறிந்த हैं। பொழுதும் वो जानने के बाद அவர்களுக்குள்ளாக மாம்ச கிரியைகள் இருக்கிறது. उनके जो शरीर कार्य है, மாம்சத்துக்கு ஏற்ற வைராக்கியம் இருக்கிறது. जो शारीरिक जो है घमंड है, மனிதர்களை சார்ந்து இருக்கிறார்கள். मनुष्य के भरोसे पे, சத்தியத்தை சார்ந்திராமல் तो सत्य को भरोसे नहीं है, அவர்கள் மனிதர்களை சார்ந்து இருக்கிறபடியா मनुष्य पे भरोसा करके அவர்களுக்குள்ளே வாக்குவாதங்களும் சண்டைகளும் பிரிவினைகளும் உண்டாயிருக்கிறது. उनके बीच में वाद विवाद जो बंटवारा और झगड़ा है, நாம் சத்தியத்தை சார்ந்திருக்க வேண்டும். हम सत्य के भरोसे நாம் नहीं, ஒருபோதும் மனிதர்களை சார்ந்திருக்க கூடாது. हम कहीं मनुष्य का भरोसा नहीं करना। அப்போஸ்தலர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், प्रेरित जो परमेश्वर தேவனால் அதிகாரப்படுத்தப்பட்டவர்கள் தான். परमेश्वर का जो अधिकार पाए, ஆனால் அவர்கள் நம்மை போல பாடுள்ள மனிதர்கள் என்று வேதம் சொல்கிறது.
சொல்லுகிறது. ये हमारे जरा दुख उठाए वो मनुष्य है. அப்போஸ்தலர் 14 அதிகாரம் வசனம் 15 வாசியுங்கள். प्रेरित 14-17 को पढ़ेंगे. 15 Acts 14-15. हाँ. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பட்டணத்தாரை பார்த்து இப்படி சொல்லுகிறார். प्रेरित पौल उस नगरवासियों அந்த லிஸ்திரா பட்டணத்திலே அவர்கள் கடந்து போய் ऐसे उस नगर में जब गए थे கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தார்கள். परमेश्वर वचन जो प्रचार किया அங்கு ஒருவன் முடமாய் இருக்கிறான். वहां पे एक मनुष्य வசனம் 8 வாசிங்கள், அப்பொழுது உங்களுக்கு புரிய வரும். वचन 8 को पढ़ेंगे तो समझेगा. நீங்கள் தேவனிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தரை முன்வைத்து அவர்கள் அறிக்கையிட்டார்கள். परमेश्वर की ओर मन फिराव करके उन्होंने कहा. அப்போஸ்தலருடைய பவுலின் கரத்தினாலே தேவன் அங்கே அற்புதங்களை செய்தார். प्रेरितों के हाथों के द्वारा परमेश्वर அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் இவங்களை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். वहां के लोगों ने देख के बहुत ही अचंभा हुआ. தேவர்கள் மனித ரூபத்தில் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார்கள் परमेश्वर मनुष्य के रूप में हमारे बीच என்று அவர்களுக்கு பூமாலைகளை கொண்டு வந்து பலி செலுத்தும்படி அவர்களுக்கு பலிகளை கொண்டு வந்தார்கள். ऐसे उनके सम्मान करने के लिए जो हार और सभी तरह மனுஷரை ஏன் இப்படி செய்கிறீர்கள்? ऐसे मनुष्य क्यों? நாங்களும் உங்களை போடுள்ள பாடுள்ள மனுஷன் தானே என்று சொல்லுகிறார்கள். तो तुम्हारी ऐसे जो दुख उठाने वाला मनुष्य हो. ஆனபடி நாம் மனிதர்களை சார்ந்திராமல் சத்தியத்தை சார்ந்திருக்க வேண்டும். मनुष्य के भरोसे नहीं, परमेश्वर के. கொரிந்தி சபையார் மனிதர்களை சார்ந்திருந்தார்கள். कोरिन्थ कलीसिया के लोग அதை பவுல் கண்டிக்கிறார். प्रेरित पौल நீங்கள் சத்தியத்தை சார்ந்திருக்க வேண்டும். सत्य के भरोसे மாம்ச கிரியைகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. शरीर की क्रिया को जगह மாம்ச கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்றால் शरीर की क्रिया हमारे बीच में पाई. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று ऐसे சொல்லப்பட்டிருக்கிறது. लोग परमेश्वर के राज्य में प्रवेश नहीं करते. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க விடாதபடிக்கு அது நம்மை தடை செய்து போடும். परमेश्वर के राज्य में जाने से उन्हें रोका जाएगा. அனபடினா மாம்ச கிரியைகளை நம்மை விட்டு ஒழிக்க வேண்டும். इससे जो शरीर की क्रिया को जो हमें பழையவைகள் ஒளிந்து போயிற்று என்று வேதம் சொல்கிறது. चीजें जाती रही. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் தான் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். एक मनुष्य में परमेश्वर அவர்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள். दोबारा पैदा हुआ. அவருடைய ஜீவியமானது சத்தியத்துக்கு உட்பட்டதாகவே இருக்க வேண்டும். उनका जीवन जो सत्य के अनुसार. ஒரு ஆவிக்குரிய என்பதற்கு அடையாளம் அதுதான். एक आत्मिक व्यक्ति का जो மரம் நல்லதோ கெட்டதோ என்று கனியினால் அறியப்படுவது போல अच्छा है या बुरा है फल से. ஒரு மனிதன் ஆவிக்குரியவனாய் மாம்சத்துக்குரியவனுடைய கிரியைகளினாலே வெளிப்படுகிறது. मनुष्य आत्मिक शारीरिक क्रिया से मालूम அவர்கள் சத்தியத்தை சார்ந்திருந்தார்கள் என்றால், சத்தியத்துக்கு உட்பட்டு கிரியை செய்கிறார்கள் என்றால், सत्य के अनुसार क्रिया करेगा. அவர்களை நீங்கள் கவனித்துக் கொள்ள இவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று. ऐसे तुम्हें जानना है कि वे आत्मिक है. ஏனென்றால் ஆவிக்குரியவர்கள் சத்தியத்துக்கு விரோதமாய் ஒன்றும் செய்ய துணிய மாட்டார்கள். क्योंकि आत्मिक जो है वो सत्य के विरुद्ध कोई काम नहीं ஏனென்றால் करेगा. சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். सत्य वचन के द्वारा वो पैदा हुआ है. வசனமாகிய வித்து அவர்களுக்குள் நிலைத்திருக்கிறபடியா वचन जो बीज है उनके अंदर அந்த வித்தானது அந்த ஜீவனானது அதைத்தான் அவர்கள் கிரியை நடப்பிக்கும். वो बीज वही क्रिया करेगा. அவர்கள் அப்படி மாம்சத்தின்படி செய்கிறார்கள் என்றால் वो लोग शरीर के अनुसार काम कर रहे அவர்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். हैं. सत्य के अधीन नहीं है. சத்தியத்தை அறிந்த பின்பும் सत्य को நாம் जानने के बाद சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போவோம் என்றால், सत्य को और अधीन नहीं சத்தியத்துக்கு விரோதமாக நாம் ஜீவிப்போம் என்றால், सत्य के विरुद्ध जब जिएंगे तो அவர்கள் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பே உண்டாகும். उन पर परमेश्वर का जो அதை दंड होगा நிவர்த்தி செய்வதற்கு வேறொரு பலி இல்லை. उसका निवारण के लिए वो दूसरा बलि नहीं है. ஆனால் தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் इसे परमेश्वर उद्धार पाए लोग நம்முடைய வாழ்க்கையில மாம்ச கிரியைகளை அகற்ற வேண்டும். उनके जिंदगी से शरीर की क्रिया को दूर கசப்பு, करना. வைராக்கியம், கோபத்தை வச்சுக்கிட்டே அலையக்கூடாது. सब कड़वापन और जलन யார் घमंड को மேலேயாவது दूर करना. கசப்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. कुछ लोग ऐसे बहुत ஏதாவது कड़वापन பகையை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ऐसे जो है बैरी रखते हैं. சோத்திரம் போட்டா சோத்திரம் போட மாட்டாங்க. ऐसे जो धन्यवाद भी नहीं மூஞ்சி बोलेंगे. திருப்பிட்டு போயிடுவாங்க. ऐसे मुंह जो நம்ம முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ऐसे चेहरा ஏதோ फिरा ஒரு देंगे. மரத்து கசப்பு வைராக்கியம் இருக்குது. इनके चेहरे में कुछ ஏன்னா कट्टा அகத்தின் அளவு தான் முகத்துல தெரியும் இருக்கு. क्योंकि जो मन की बातें चेहरे ஒரு पर ஆவிக்குரியவன் அவருடைய கிரியைகளை வைத்து நாம் கவனிக்க முடியும். एक आत्मिक व्यक्ति को அவர் சத்தியத்துக்கு விரோதமாக ஒன்றும் செய்யக்கூடாமல் सत्य के विरुद्ध कुछ சத்தியத்துக்கு அனுகூலமாகவே செய்வார்கள். सत्य के साथ ही काम करेंगे. நாம் சத்தியத்தை சார்ந்திருக்கும் பொழுது हम सत्य के अनुसार நம்முடைய रहेंगे तो ஜீவியமானது பரிசுத்தமடைந்து கொண்டே இருக்கிறது. हमारा
हमारा जीवन पवित्र होगा। நாம் எந்த அளவுக்கு சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர்கிறோமோ, हम कितना सत्य में बढ़ते எந்த हैं, அளவுக்கு சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ, कितना सत्य को अधीन होते हैं, நம்முடைய ஜீவியமானது மறுவம் அடைந்து கொண்டே இருக்கும். हमारा जीवन जो है, நம்முடைய வாழ்க்கையானது பரிசுத்தம் அடைந்து கொண்டிருக்கும். हमारी जिंदगी जो पवित्र होगा, நம்முடைய புத்தி தெளிவடைந்து கொண்டிருக்கும். हमारा बुद्धि जो है वो அந்த மறுமையின் வாழ்வுக்கு இந்த பூமியில நாம் ஆயத்தப்பட்டு கொண்டே இருப்போம். जो आने वाली जिंदगी के लिए हमारा जिंदगी तैयार होगा। ஏனென்றால் சத்தியத்தை கைக்கொள்வர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிக்க முடியும். सत्य में चलने वाले परमेश्वर के राज्य में प्रवेश कर पाएंगे। ஏசாயா 26 அதிகாரம் वचन 2 வாசியுங்கள். एसाया 26:2 को पढ़ेंगे। சத்தியத்தை கை கொண்டு வருகிறவர்கள் தான் நீதி உள்ள ஜாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तो सत्य को जो अपना के चलने वाले है जो है वो சத்தியத்தை அவர்கள் கை கொள்ளுதுன்னா அவருடைய ஜீவியமானது பரிசுத்தம் அடைகிறது. सत्य को जो अपना के चलते हैं वही जो पवित्र है, அவருடைய புத்தி தெளிவடைகிறது. उनका बुद्धि जो है மாம்ச கிரியைகள் அவர்களை விட்டு படிப்படியாக அகன்று போகிறது. शरीर की क्रिया धीरे धीरे उनसे दूर हो जाएगा। அப்படி சத்தியத்தை கை கொண்டு ஒரு நீதி உள்ள ஜாதியை உள்ளே பிரவேசிக்க வாசலை திறவுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ऐसे जो सत्य में चलने वाले जो धर्मी की जाति है वो अंदर प्रवेश சத்தியத்தை கை கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க முடியும். सत्य में चलेंगे जो परमेश्वर के राज्य में आपको भी प्रवेश कर पाएंगे। நீதி உள்ள ஜாதியை உள்ளே பிரவேசிக்க வாசல் திறக்கப்படுகிறது. धर्मी की जो जाति है जो परमेश्वर के राज्य प्रवेश, தேவனுடைய ராஜ்யமானது அவர்களை வரவேற்கிறது. परमेश्वर का राज्य उन्हें बुलाता है। மாம்ச கிரியைகள் நம்மில் இருக்கும் என்றால் शरीर क्रिया हमारे में होगा, அது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது, தடை செய்துவிடும். वो परमेश्वर के राज्य में जाने से हमें रोकेगा। ஏனென்றால் பொய்யும் அருவருப்பும் தீட்டுள்ளது ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. क्योंकि जो झूठ और सब तरह की बुराई जो है परमेश्वर के राज्य प्रवेश नहीं करेगा। ஆனபடியால் நம்ம சபையிலே தேவன் நல்ல உபதேசங்களை கொடுத்திருக்கிறார். इसलिए हमारे कलीसिया में जो परमेश्वर अच्छा उपदेश दिया है, அவ்வப்போது வருகிற மாம்ச கிரியைகளை நம்மை விட்டு அகற்றுகிற அறிக்கை செய்கிற சுத்திகரிக்கிற விடுதலை तब जो है हमारे शरीर में जो आने वाले सभी देखो बुराई को அது दूर நம்மை करने के விட்டு लिए ஒழிக்க வேண்டும். वो हमसे दूर பழையவைகள் ஒளிந்து போக வேண்டும். तो पुरानी चीजों को दूर பழைய करना है, சுபாவங்கள் நம்மை விட்டு ஒழிய வேண்டும். पुराने स्वभाव को दूर करना है, கசப்பு வைராக்கியம் பகை விரோதங்களை வைத்துக் கொண்டே திரிந்தீர்கள் என்றால் कड़वापन और घमंड सब बातों को दूर करना है। ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்னடைவு உண்டாகும். तो ऐसा होगा तो आत्मिक जीवन में அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில நோய் கொண்டு போய் விடுவார்கள். आत्मिक जीवन में जो है वो एक बीमारी आ நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு, अगर चंगा हो நீங்கள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு, और जो अच्छा तंदुरुस्त ஒருவர் रहना है, குற்றங்களை ஒருவர் அறிக்கையிட்டு एक जो गलती को ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று யாக்கோபு एक சொல்கிறார். दूसरे के प्रार्थना करो, याकूब कहते हैं। கசப்பை வைராக்கியத்தை பகையை நாம் மனதில் வைத்துக் கொண்டோம் என்றால் जो 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 कड़वापन और घमंड को रखेंगे तो ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகாமல் நோய் கொண்டவர்களாய் மேன்மேல் அவர் கீழ் நோக்கி கடந்து போய்விடுவார்கள். आर्थिक बढ़ोतरी नहीं होगा, बीमारी होके जो है हम नीचे ஆத்மாவானது தொய்ந்து போய்விடும். आत्मा जो है वो घूम जाएगा। அது நம்மை விட்டு ஒழிய வேண்டும். जो है बुरी बातें जो है, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, पुरानी चीजें सब दूर करना, எல்லாம் புதிதானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. सब कुछ नया होगा। சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் இந்த நிலையை நாம் அடைய सत्य முடியும். को जब अधीन होंगे तब ये हालत நீங்கள் மாம்ச கிரியைகளுக்கு இடம் கொடுப்பீர்கள் என்றால் सारी क्रिया को हम जगह देंगे तो சகோதரரை நீங்கள் ஆவிக்குரியவர்கள் எண்ணி பேசக்கூடாமல் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். ऐसे जो आत्मिक बातों को नहीं करेंगे तो शरीर में நீங்கள் बात करेंगे। கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். मसीह में जो है हम अभी बालक हैं, எல்லா வரங்கள் பெற்ற சபைதான், सभी तरह के वरदान எல்லா पाया कलीसिया, உபதேசத்தில் பூரணமான சபைதான். सभी उद्देश्य परिपूर्ण ஆனால் था। கொரிந்தி சபை பார்த்து நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். फिर भी कोरिन्थ को நீங்கள் இன்னும் வளர்ச்சி அடையவில்லை, अब तक तुम बड़े நீங்கள் नहीं, இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை. ऐसे मैच्योर नहीं आए। ஒரு ஆவிக்குரியர் வளர்ந்திருக்கிறார்கள் என்றால் ऐसे आत्मिक अगर बढ़ोतरी है तो அவருடைய நடக்கைகள் கிரியை ஒரு காரியத்தை எப்படி அணுகுகிறார்கள், எப்படி செயல்படுன்னு பார்த்து நாம் கண்டுகொள்ளலாம். एक कार्य को कैसे देखते हैं, उसको कैसे हैंडल करते हैं, तो उससे पता चलेगा। சின்ன காரியத்தை கூட சல்லு பண்ணி விழுந்தாங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கலாம் இவங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு. छोटे विषय में गुस्सा होते तो पता चलेगा ஒரு வளர்ச்சி அடைந்தவருடைய கிரியைகள் எப்படி வெளிப்பட வேண்டும், एक जो है एक ஒரு मैच्योर காரியத்தை எப்படி அணுக வேண்டும், एक कार्य में कैसे ஒரு handle சபையில நாம் எப்படி நடக்க வேண்டும், करना है, कलीसिया में कैसे चलना है, ஜனங்கள் மத்தியிலே நாம் எப்படி நடக்க வேண்டும், लोगों के बीच कैसे चलना है, அவருடைய வளர்ச்சி முதிர்ச்சிக்கு தக்கதாக கிரியைகள் வெளிப்படும். उनका बढ़ोतरी उनका जो है जो आत्मिक அவருடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள் என்று उनके சொல்லப்படும். फल के द्वारा तुम उन्हें जानोगे। ஆனபடியால் தேவனுடைய ஜனங்களாகிய நாம் ये परमेश्वर के लोग हम சத்தியத்தை அறிகிற அறிவிலே நாள் நாள் வளர வேண்டும். सत्य को जानने के ज्ञान में रोज बढ़ना है। பழைய கிரியைகளை மாம்ச கிரியைகள் நம்மை விட்டு ஒளிந்து கொண்டே போய்விடும். पुराने क्रिया शरीर की क्रिया को हम जो है उसे नाश करना நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர है। आत्मिक जीवन में बढ़ते बढ़ते சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும் பொழுது सत्य को अधीन होकर ஒரு चलेंगे இடத்துல மாம்ச கிரியைகள் அது ஆட்டோமேட்டிக்கா ஒளிந்துரும். जो शरीर की क्रिया अपने आप நீங்கள் ही चला जाएगा। சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுதுதான் सत्य को अधीन जब नहीं होगे உங்களிலே மாம்சமானது செயல்பட जो ஆரம்பிக்கும். शरीर जो हमारे अंदर काम करेगा, நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். हम सत्य के अधीन நாம் होना है। மனிதர்களை சார்ந்து இருக்க கூடாது, हम मनुष्य पर भरोसा नहीं நாம் करना है। சத்தியத்தை சார்ந்து இருக்க வேண்டும். हम सत्य पे भरोसा சத்தியத்துக்காக வைராக்கியமாக இருக்க रखना है। வேண்டும். सत्य के लिए जलन रखना है। மோசே யோசுவாவை பார்த்து சொன்னார், मूसा यीशु நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ, तू क्या तू मेरे लिए தேவ जलन ஜனங்கள் है? எல்லோரும் தேவ ஆவியை பெற்று தீர்க்கதரிசனம் நலமா இருக்குமே என்று சொன்னார். परमेश्वर के सभी लोग परमेश्वर का आत्मा पाके जो भविष्यवाणी करे अच्छा है। என்னாகமம் 11ஆம் அதிகாரம் गिनती 11 अधिकार வசனம் 26 இருந்து படிங்க, உங்களுக்கு புரியும். 26 से पढ़ेंगे। என்னாகமம்
நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாய் என்று யோசுவாவை பார்த்து சொன்னார். क्या तू मेरे लिए जो है अपना वफादारी बता रहा है कि ஏனென்றால் பாளையத்தில் 2 பேர் இருந்து விட்டார்கள். क्योंकि जो रेगिस्तान में जो है ऐसे அங்க பேர் எழுதப்பட்டவர் 2 பேர் பாளையத்திலே இருந்து விட்டார்கள். ऐसे नाम लिखने वाले जो है वो वहीं पे रह गए. அப்பொழுது தேவனுடைய ஆவியான அவர்கள் மேல் வந்து இறங்கினார். परमेश्वर का आत्मा उन पे उतरा. அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியின் இறங்கினபடியால் पवित्र आत्मा उन पे उतर गए, इसीलिए அவர்கள் 2 பேர் அங்கே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். दोनों वहाँ भविष्य करने लगे. அப்பொழுது மோசே இடத்துல வந்து ஒருவர் சொல்லுகிறார், तो इसलिए मूसा के पास आके कहते हैं, மேதாத் எல்தாத் அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். मेदात एल्दाद जो है भविष्यवाणी कह रहे हैं. அப்பொழுது யோசுவா சொல்லுகிறார், तो योशुआ से कहते हैं, ஆண்டவரே நாம் அதை தடை செய்வோம் என்று சொல்லுகிறார். ऐसे जो हम அவர் மோசேக்காக வைராக்கியம் காண்பிக்கிறார். मूसा के ऊपर वफादारी, அப்பொழுதுதான் மோசே நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ, मेरे लिए वफादारी कर रहा है. தேவ ஜனங்கள் எல்லோரும் தேவாவியை பற்றி தீர்க்கதரிசனம் சொன்னால் நலமாய் இருக்குமே என்று சொல்கிறார். सभी लोग परमेश्वर का आत्मा वाक्य भविष्यवाणी அப்போஸ்தலன் பவுல் அதைத்தான் சொல்லுகிறார், நாங்கள் உங்களைப் போல பாடுள்ள மனிதர்கள், हम भी आपके जैसे நீங்கள் ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு மனம் திரும்புங்கள் என்று சொன்னார்கள். जीवित परमेश्वर की ओर जो मन फिरा, ஜனங்களை தேவனுக்கு நேராக வழி நடத்தினார்கள். लोगों को परमेश्वर की ஜனங்களை சத்தியத்துக்கு நேராக வழி நடத்தினார்கள். लोगों को सत्य के अनुसार चला. நாட்களில் ஜனங்களை தனக்கென்று ஒரு கூட்டத்தை தனக்கு நேராக திருப்பிக் आज கொள்கிறார்கள். के दिनों में लोग खुद के पीछे அவர்கள் எல்லோரும் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். सभी लोग शारीरिक, ஒரு உண்மையான தலைவன், एक सच्चा नेता, ஒரு உண்மையாய் ஜனங்களை வழிநடத்துகிறவர்கள் सच्चा जो लोगों को चला, ஜனங்களை கர்த்தருக்கு நேராக வழி நடத்த வேண்டும், लोगों को परमेश्वर சத்தியத்துக்கு நேராக வழி நடத்த வேண்டும். सत्य के ओर चला. தனக்காக ஒரு கூட்டத்தை சேர்ப்பதோ खुद के लिए एक झुंड जो है तैयार नहीं அது करना, மாம்சத்தின் கிரியைகளாக இருக்கும். वो शारीरिक क्रिया होगा. அப்படிப்பட்ட இடத்திலே வைராக்கியங்கள் இருக்கும். और ऐसी जगह में जो है घमंड அங்கே होगा, சண்டைகளும் பிரிவினைகளும் இருக்கும். वहाँ पे झगड़ा और बंटवारा ஏன்னா होगा. அவள் ஜனங்களை தன் பக்கமாக திருப்புகிறபடியா. ये लोग लोगों को நீ अपनी ओर எனக்காக खींचे. வைராக்கியம் காண்பிக்க வேண்டாம். मेरे वफादारी தேவ ஜனங்கள் எல்லோரும் தேவாவியை பற்றி தீர்க்கதரிசனம் சொன்னா நலமா இருக்குமே என்று மோசே சொன்னார். परमेश्वर के लोग सभी लोग परमेश्वर की आत्मा पाके அப்படியே பவுலும் சொன்னார், ऐसी प्रेरित पौल, நாங்கள் உங்களைப் போல பாடுள்ள மனிதர்கள், हम भी तुम्हारे से दुख उठाए, நீங்கள் ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு மனம் திரும்புங்கள் என்று சொன்னார்கள். परमेश्वर की ओर मन फिराओ. அப்படி கிரியைகள் சத்தியத்துக்கு உட்பட்டதாகவே இருக்கும். उनका क्रिया जो है அது சத்தியத்தை சார்ந்தே இருக்கும். सत्य के अनुसार. மரம் நல்லதென்றால் கனியும் நல்லதாகத்தான் पेड़ இருக்கும். अच्छा होगा तो फल भी ஒரு अच्छा மனிதன் होगा. ஆவிக்குரியவனுடைய கிரியைகள் சத்தியத்துக்கு உட்பட்டது சத்தியத்தின்படி एक நடக்கிறார்கள். मनुष्य आत्मिक क्रिया जो सत्य के अनुसार होगा. ஆனபடியால் நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். इसलिए हम जो सत्य के अधीन சத்தியத்தை हैं, அறிகிற அறிவிலே வளர வேண்டும். सत्य को जानने के ज्ञान में आगे बढ़ना. நாம் மனிதர்களை சார்ந்திருக்க கூடாது. हम मनुष्य भरोसा नहीं रखना. அதை பவுல் கண்டிக்கிறார். கொரிந்தி சபையாரை கண்டித்தார். कलीसिया को ऐसे கலாத்தியர் சபையார் அப்படி பவுல் கண்டிக்கிறார். ऐसे गलाती कलीसिया को उनको ऐसे डांटा. புத்தி இல்லாத கலாத்தியரே, ऐसा निर्बुद्धि जो ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் ऐसे जो शुरुआत மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களா? शारीरिक में जो अंत होना है, நீங்கள் इतனை புத்தியினரா, ऐसे क्या इतने मूर्ख हो, இத்தனை பாடுகளை வீணாய் பற்றீர்களா क्या इतना दुख उठाया என்று அந்த சபையாரை பவுல் கடிந்து கொள்கிறார். ऐसे उन कलीसियावासी को प्रेरित पौल डांटते हैं. கலாத்தியர் गलातियों 3ஆம் அதிகாரம் तीसरा अधिकार வசனம் 1 படிங்க. 1-2 को पढ़ेंगे. எதினாலே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள்? ऐसे किस लिए तुम पवित्र आत्मा को पाए? நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலயா क्या न्याय இல்லை கிறிஸ்து இயேசுவை பற்றிய விசுவாசத்தினாலயா? कि मसीह यीशु के विश्वास के இவர்கள் விசுவாசத்திலே சத்தியத்தில் நன்றாய் ஓடினவர்கள் लोग विश्वास में जो अच्छी तरह दौड़ இப்பொழுது रहे थे, சத்தியத்தை விட்டு வழி விலகுகிறார்கள். अब जो है सत्य को छोड़ இவர்கள் மீண்டும் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைத்தனத்துக்கு திரும்புகிறார்கள். फिर से जो है न्याय प्रमाण की ओर जा रहे हैं. அதை பவுல் கண்டனம் பண்ணுகிறார். वे प्रेरित पौल से डांटते புத்தி हैं, இல்லாத கலாத்தியரே, ये निर्बुद्धि गलातियों, ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களா? ऐसे जो आत्मा में शुरू किया क्या நீங்கள் शरीर में இத்தனை खत्म हो जाए? புத்தியினரா, कि इतने निर्बुद्धि हो, இவ்வளவு பாடுகளை நீங்கள் வீணாய் பற்றீர்களா? कि इतना दुख तो व्यर्थ में उठाया. அவர்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து மீண்டும் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைத்தனத்துக்கு திரும்பினார்கள். मसीह से अलग होकर फिर दोबारा न्याय प्रमाण में जाने हो. நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே ஒருவனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. न्याय प्रमाण की क्रिया के द्वारा कोई भी धर्मी नहीं கிறிஸ்து ठहरा இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே தான் நாமும் मसीह நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் यीशु के नाम से विश्वास से என்று धर्मी அந்த होगा. சபையாரை பவுல் கடிந்து கொள்கிறார். ऐसे कलीसियावासी को पौल डांटते हैं. அப்போஸ்தலனுடைய அதிகாரங்கள் ஆளுகை இருந்தபடினா प्रेरितों का अधिकार और प्रभुता है, சத்தியத்துக்கு விரோதமாய் செய்யப்படுகிற காரியங்களை கடிந்து கொண்டார்கள். सत्य विरुद्ध क्रिया को डांट रहे थे. ஜனங்களை சத்தியத்துக்கு கீழ்ப்படுத்தினார்கள். लोगों को
सत्य को अधीन कर रहे थे ஏனென்றால் அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய வீடு எனப்படும். क्योंकि वो जो घर है அது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கும் என்று वो சொல்லப்பட்டிருக்கிறது. सत्य की जो नींव होगा தேவனுடைய சபையானது சத்தியத்தினாலே கட்டப்பட்டு வருகிறது. परमेश्वर कलीसिया सत्य के द्वारा बांधा गया है சத்தியவான் எவன் என் சத்தம் கேட்கிறான் என்று இயேசு சொன்னார். जो सत्य का है मेरी आवाज सुने அப்படினால் நாம் சத்தியத்துக்கு கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். इसलिए हम जो सत्य को जो है अवश्य நாம் மனிதர்களை சார்ந்திருந்தோம் என்றால் हम मनुष्य भरोसे में रहेंगे तो மனிதர்களுக்காக வைராக்கியம் காண்பிப்போம். मनुष्य के लिए वफादारी बताएंगे அதைத்தான் மோசே சொன்னார். वही मूसा நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயா? क्या तू मेरे लिए वफादारी தேவ ஜனங்கள் எல்லாரும் தேவ ஆவியை பெற்றால் நலமாய் இருக்குமே. मनुष्य के लोग सभी நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்காதே. तू मेरे लिए वफादारी मत बता அப்படினா மனிதர்களை சார்ந்திருக்க கூடாது. इसे मनुष्य के भरोसे மனிதர்களை சார்ந்திருந்தோம் என்றால் மாம்ச கிரியைகள் உண்டாகும். मनुष्य के भरोसे रहेंगे तो शारीरिक क्रिया அங்கு வாக்குவாதங்களும் சண்டைகளும் பிரிவினைகளும் பலவிதமான சச்சரவுகள் वहाँ உண்டாகும். वाद विवाद झगड़ा और बंटवारा होगा அவர்கள் சத்தியத்தை விட்டு வழி விலகி போவார்கள். वो सत्य से राह भटकेंगे சத்தியத்தை நாம் அறிந்த பின்பும் सत्य को जानने के बाद भी மனப்பூர்வமாய் நாம் பாவம் செய்வோம் என்றால் पूरे मन से हम पाप करेंगे तो அந்த பாவத்தை நிவர்த்தி செய்ய வேறு ஒரு பலி இல்லை. वो पाप का निवारण के लिए दूसरा बलि नहीं தேவனுடைய है நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் உண்டாகும். तो परमेश्वर का जो न्याय उन पर சத்தியத்துக்கு होगा விரோதமாய் ஜீவிக்கிறவர்கள் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒன்று காத்திருக்கிறது. ऐसे जो उन पे जो है परमेश्वर का न्याय एक ठहरा हुआ है ஆனால் நாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். इसलिए परमेश्वर पे भरोसा சத்தியத்தை रखना है। சார்ந்திருக்க வேண்டும். सत्य भरोसा रखना है। ஜனங்களை தேவனுக்கு நேராக சத்தியத்துக்கு நேராக வழி நடத்த வேண்டும். लोगों को जो है सत्य और परमेश्वर की ओर மனிதரை சார்ந்திருக்கிறவர்கள் जो मनुष्य पे भरोसा रखते हैं மனிதருக்காக வைராக்கியம் காண்பிக்கிறவர்கள் मनुष्य वफादारी करते அவர்கள் हैं மாம்சத்துக்குரியவர்களாய் वो लोग இருக்கிறார்கள். शारीरिक है மாம்ச கிரியைகளை உடையவர்களாய் இருக்கிறார்கள். शारीरिक क्रिया करने वाले हैं। அப்படிதான் அந்த சபை கொரிந்தி சபையில வாக்குவாதங்களும் சண்டைகளும் பிரிவினைகளும் உண்டாயிருந்தது. इससे वो कोरिन्थ कलीसिया में वाद विवाद झगड़ा बंटवारा हो रहा था தேவ ஜனங்களாகிய நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். परमेश्वर के लोग हम सत्य को जाने हैं சத்தியம் என்றால் என்ன? सत्य क्या है அவருடைய வசனமே சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. वचन ही सत्य है ஆனால் நாம் वचனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது इसलिए वचन को जब अधीन होते हैं வசனத்தின்படி நடக்கும் பொழுது वचन के अनुसार चलेंगे தேவ ஆவியானவர் நம்மோடு கூட வந்து கிரியை செய்வார். परमेश्वर का आत्मा हमसे क्रिया करेगा நம்முடைய பெரிய அவர்கள் சொல்வதுண்டு. हमारे बड़ा यह बोलते थे ஒருவன் வசனத்தின்படி ஜீவிக்கிறான் என்றால் अब कोई अगर वचन से जीता है तो அவன் தேவனுடைய ஆவியினாலே நிரம்பி இருப்பான். वो परमेश्वर के आत्मा से भरा होगा ஒருவன் தேவாவினால் நிரம்பி இருக்கிறான் என்றால் कोई परमेश्वर के आत्मा से அவன் भरा है வசனத்தின்படி ஜீவிப்பான். वचन के अनुसार जिएगा அவருடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். उनके फलों के अनुसार அவருடைய उनको पहचानेंगे। கிரிகளினாலே அறிவீர்கள். उनको क्रिया से जाना மரம் जाएगा நல்லது என்றால் கனியும் நல்லதாக இருக்கும். पेड़ अच्छा हो तो फल भी अच्छा மரம் होगा கெட்டது என்றால் கனியும் கெட்டதாக पेड़ இருக்கும். अगर बुरा है तो फल भी बुरा நல்ல होगा மனுஷன் தன் இருதயமாக நல்ல பொக்கிஷத்தின் நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறான். अच्छा मनुष्य अपने हृदय के अच्छे बातों के जो खजाने से अच्छी बात बोलेगा பொல்லாத மனுஷனோ தன் பொல்லாத பொக்கிஷமாக இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காண்பிக்கிறான். बुरा मनुष्य अपने हृदय के जो बुरा खजाने से बुरा बात அவருடைய बोलेगा கனிகளினால் கிரியைகளால் நீங்கள் அறிந்து கொள்ள उनका முடியும். जो फल के क्रिया के द्वारा उनको पहचान होगी நாம் தேவனை சார்ந்திருப்போம். हम परमेश्वर நாம் के साथ சத்தியத்தை रहेंगे சார்ந்திருப்போம். सत्य के साथ रहेंगे அப்படி சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதியே ऐसे सत्य को जो चलने वाले உள்ளே जो धर्मी के जाति- பிரவேசிப்பதற்கு வாசல் திறக்கப்படுகிறது. ऐसे जो प्रवेश द्वार उनके இந்த लिए खुला பூமியிலே है சத்தியத்துக்காக நிற்கிறவர்கள், इस धरती सत्य के लिए जो खड़े சத்தியத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தவர்கள், सत्य के लिए अपने जीवन को त्याग करने சத்தியத்துக்காக वाले தங்களை அர்ப்பணித்தவர்கள், सत्य के लिए जो अर्पण करने அவர்களை தேவனுடைய ராஜ்யம் வரவேற்கும். उनको परमेश्वर का राज्य जो சத்தியத்தை கை கொண்டு வந்த நீதி உள்ள ஜாதியே है, सत्य को जो चलने वाले जो धर्मी உள்ளே பிரவேசிங்கள் என்று பரலோகம் உங்களை வரவேற்கும். ऐसे जो अंदर प्रवेश के लिए जो द्वार மாம்ச खुला है, கிரியைகள் இருக்கும் என்றால் शारीरिक क्रिया होगा तो தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க தடை செய்து போடும். परमेश्वर का राज्य प्रवेश करने के लिए இப்படிப்பட்ட रोका जाएगा விஷயங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சோதரிப்பதில்லை என்று ऐसे பவுல் திட்டமாய் ऐसे சொல்கிறார். कार्य करने वाले वहां पे रोका जाएगा ஏனென்றால் தேவன் சகல எண்ணங்களையும் சகல சிந்தனைகளையும் சகல கிரியில் நியாயம் தீர்க்கிற காலம் ஒன்று இருக்கிறது. परमेश्वर सभी सोच और सभी जो हरकतों को जो है न्याय करने वाले மனிதனுடைய ஒவ்வொரு கிரியைகளை குறித்து தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். मनुष्य के जो हर एक क्रिया को परमेश्वर न्याय करने वाले ஏனென்றால் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். क्योंकि जो अपने वचन के द्वारा तो तेरा न्याय होगा உன் வார்த்தையினாலே நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். तेरे वचन के द्वारा ही तो जो है மனுஷர் दोषी பேசுகிற ठहराया வீணான வார்த்தைகள் யாவை குறித்து கடைசி நாள் கணக்கு ஒப்புவிக்க जाएगा। வேண்டும். मनुष्य जो व्यर्थ बातें के लिए जो उसको लेखा देना உன் होगा வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். तो तेरे बातों के द्वारा உன் धर्मी ठहराया வார்த்தையினாலே நீ जाएगा குற்றவாளி என்று और தீர்க்கப்படுவாய். तेरे बातों के द्वारा ही तो दोषी ठहराया தேவன் जाएगा। சகல எண்ணங்களையும் சகல சிந்தனைகளையும் தேவன் நியாயம் தீர்க்கிற காலம் ஒன்று தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். परमेश्वर सभी सोच विचारों को जो न्याय करने का மனிதர் இந்த समय பூமியில நடப்பிக்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் பலன் உண்டு பதிலளிக்க போகிறார். मनुष्य धरती पे जो हर एक क्रिया का जो அவனுடைய फल होगा। கிரியைகளின்படி அவனுடைய வழிகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வரும் என்று சொல்லியிருக்கிறார். मनुष्य का सभी क्रिया का जो प्रतिफल परमेश्वर के தேவன் द्वारा சகல आएगा। எண்ணங்களையும் நியாயம் தீர்க்க போகிறார் என்று பிரசங்கி 3ஆம் அதிகாரம் வசனம் 17 வாசி. परमेश्वर सभी जो बातों को न्याय करेगा लिखा है சகல எண்ணங்களையும் சகல செய்திகளையும் நியாயத்தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன்.
தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒன்று காத்திருக்கிறது. परमेश्वर का जो न्याय है जो आने वाला है. மனிதர்கள் இந்த பூமியில நடப்பிக்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கு பதிலளிக்க போகிறார் தேவன். मनुष्य धरती करने हर एक क्रिया को परमेश्वर न्याय करने वाला है. சகல எண்ணங்களையும் சகல செய்களையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் सभी सोच और सभी क्रिया का एक दिन न्याय होने वाला है. इसलिए சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जो जो नास्तिक और आस्तिक जो है उन सब पे न्याय. மனிதர்கள் எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. मनुष्य की क्रिया के सभी जगह न्याय होगा. எபிரேயர் 9 அதிகாரம் வசனம் 27 வாசியுங்கள். इब्रानियों 9:27 को पढ़ेंगे. ஒவ்வொரு மனிதனுக்கு அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. हर एक मनुष्य के लिए नीति क्या அன்று ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. एक बार पैदा होना और जो मृत्यु और न्याय மனிதனுடைய கிரியைகளின்படியே தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். मनुष्य क्रिया के अनुसार उसका न्याय होगा. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு यीशु मसीह पे विश्वास करके जो சத்தியத்தின்படி செய்யும் பொழுது सत्य के अनुसार क्रिया करने அதற்கு வேண்டிய பலனை பிரதிபலன் தேவன் நமக்கு கொடுப்பார். उसका प्रतिफल हमको परमेश्वर देगा. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசியாமல் இருக்கிறவர்கள் எல்லோரும் परमेश्वर जो विश्वास नहीं करेंगे அவர்கள் எல்லோரும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று யோவான் 3:18 சொல்லப்பட்டது. सभी लोग जो अग्नि में डालने के लिए नियुक्त किए गए. யோவான் 3 அதிகாரம் 18 வாசிங்க. அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசியாமல் இருக்கிறது காரணம் ஒரே காரணத்துக்காக ஆக்கினை தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. वो मसीह में विश्वास नहीं कर रहे एक ही कारण के द्वारा उन पे जो न्याय होगा. மனிதன் செய்கிற பாவம் புண்ணியம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். मनुष्य जो कर रहे जो पाप और पुण्य वो கிறிஸ்துவை விசுவாசியாததினாலே मसीह विश्वास नहीं किया கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினாலே मसीह को स्वीकार नहीं किया அந்த ஒரே காரணத்துக்காக மேல் ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. एक ही कारण के उनके जो जो अग्नि का அவர்கள் மேல் தேவனுடைய தண்டனை இருக்கிறது. उनको परमेश्वर का दंड होगा. தேவனுடைய சகல எண்ணங்களையும் தேவன் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். मनुष्य के सभी सोच को परमेश्वर மனிதனுடைய ஒவ்வொரு கிரியைகளையும் தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். मनुष्य का हर एक क्रिया का परमेश्वर न्याय அன்றே ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைய மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. एक ही बात जो मरना उसके बाद मनुष्य का சத்தியத்தை அறிந்த நீங்களும் நானும் सत्य को जाने आप और சத்தியத்துக்கு உட்பட்டு ஜீவிப்போம் என்றால் सत्य के अनुसार அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம் விடுதலை அடைகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. अग्नि का न्याय हम पर नहीं होगा. ரோமர் 8:1 रोमन्स 8:1 को पढ़ेंगे. சத்தியத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. सत्य के अनुसार चलेंगे उन पे जो न्याय नहीं होगा. சத்தியத்தை விசுவாசியாதவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லோரும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று सत्य சொல்லப்பட்டிருக்கு. को विश्वास नहीं करेंगे जो स्वीकार नहीं किया उन पर न्याय होगा. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள் ஏற்றுக்கொள்வர் எல்லோரும் மேல் ஆக்கினை தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. यीशु मसीह को जो स्वीकार नहीं करे उन सब पे जो न्याय அவர்கள் होगा. சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் அவர்கள் மேல் ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. सत्य को नहीं स्वीकार किया इसलिए उन पर न्याय होगा. சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நாம் सत्य को जो स्वीकार சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். सत्य के अनुसार चलना है. சத்தியவான் எவனு என் சத்தம் கேட்கிறான். जो सत्य है जो भी हम ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வேதத்தை சத்தியத்தை நம்முடைய கரத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். यीशु मसीह जो सत्य को हमको लिख के दिया தேவன் தம்முடைய சபையின் மூலமாய் தம்முடைய ஊழியர்கள் மூலமாய் அப்போஸ்தலருடைய சபையிலே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். अपने सेवकों के द्वारा प्रेरितों के द्वारा दिया गया. அப்போது ஆவியான நம்மத்தில் எழுந்தருளி அந்த சத்தியத்தை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். समय से परमेश्वर का आत्मा जो हमें बताता है. சத்திய ஆவியான வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார். सत्य की आत्मा हमें जो सत्य में चलाएगा. நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது सत्य जो வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது वचन के अधीन हो உங்களுடைய ஜீவிதம் பரிசுத்தம் அடையும். जीवन जो पवित्र होगा. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பு நாம் ஆயத்தமடைந்து கொண்டிருக்கிறோம். परमेश्वर का राज्य जो है हम நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போவோம் என்றால் हम सत्य को अधीन नहीं மாம்ச கிரியைகளுக்கு நம்மில் உண்டாகும். शरीर क्रिया हमारे अंदर அது होगा. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க விடாதபடி தடை செய்யும். वो परमेश्वर राज्य में जाने के लिए இப்படிப்பட்ட रोकेगा. பாவத்தை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. ऐसे पाप करने वाले परमेश्वर के राज्य को नहीं जब பொய்யும் அருவருப்பும் தீட்டுள்ள தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. झूठ और सभी तरह की जो गंदगी जो परमेश्वर के राज्य में प्रवेश नहीं करेगा. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் வசனம் 27 வாசி. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். सत्य में चलने वाले धार्मिक जो जाति है वही परमेश्वर के राज्य में जाएगा. சத்தியத்துக்காக தங்களை தியாகம் செய்ய வேண்டும். सत्य के लिए खुद को जो சத்தியத்துக்காக நாம் நிற்க வேண்டும். सत्य के लिए हम खड़ा रहना. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சத்தியமுள்ள ஜீவியம் செய்ய வேண்டும் என்றால் हमारी जिंदगी में सत्य का நாம் वचனத்துக்கு நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். हम वचन को खुद को கர்த்தருக்கு நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். जो वचन को स्वीकार करना है. சத்தியத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஒரு அர்ப்பணிப்புள்ள ஜீவியம் செய்யும் பொழுதுதான் जो सत्य को हमारे जीवन अर्पण करेंगे நம்முடைய ஜீவிதமும் சத்தியத்துக்கு ஏற்றபடியே இருக்கும். हमारी जिंदगी भी सत्य के अनुसार ஒரு ஆவிக்குரியவன் என்றால் அவரை குறித்து நல்ல சாட்சி இருக்க வேண்டும். एक आत्मिक है तो उसके विषय में अच्छा गवाही होना चाहिए. சாமுவேலை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? सामुएल के विषय में बाइबल कहता அவர் है மனுஷருக்கும் கர்த்தருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டார். वो मनुष्य और परमेश्वर को प्रिय था. 1 சாமுவேல் 2:26. पहली सामुएल 1:26 पढ़ेंगे. கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டார். वो परमेश्वर को मनुष्य का जो प्रिय था. மனுஷரை பிரியப்படுத்தும்படியாக நடக்கல.
मनुष्य को प्रिय करने के लिए नहीं चला। கர்த்தருக்கு நாம் பிரியமாய் ஜீவித்தோம் என்றால் परमेश्वर के लिए हम जब प्रिय மனிதர்கள் जिएंगे, மத்தியிலே நம்மை குறித்து சாட்சி இருக்கும். मनुष्य के बीच में हमारे अच्छा गवाही। சாமுவேல் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார், सामने परमेश्वर की जो ஆனால் प्रिय இந்த चला, மனிதர்கள் மத்தியில் ஒரு சாட்சி இருந்தது. इसे मनुष्य के बीच में अच्छा அதைத்தான் गवाही था। மனுஷருக்கு பிரியமாய் நடந்து கொண்டார் என்று वही சொல்லப்பட்டிருக்கு. मनुष्य को जो प्रिय था, மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக நடத்தக்கூடாது, मनुष्य को खुशी करने के लिए नहीं। மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக நாம் ஜீவிக்க கூடாது. मनुष्य को खुश கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்கும் பொழுது மனிதர் மத்தியிலே சாட்சி உண்டாகும். परमेश्वर के लिए हम जिएंगे तो मनुष्य உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தியாகம், அர்ப்பணிப்பது ஒரு சாட்சி உள்ள ஜீவியத்தை விளங்க செய்கிறது. जिंदगी हमारा जो बलिदान जो है, हमें சாமுவேலுடைய ஜீவியம் அப்படி சிறு வயதிலே கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்திருந்தார். सामुएल की जिंदगी जो बचपन में அவர் தாயார் சிறு வயதிலே சாமுவேலை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்திருந்தார். उनकी माताजी ने बचपन में उनको अर्पण कर दिया। அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்தார்கள், परमेश्वर की इच्छा को पूरा கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள். किया। परमेश्वर के लिए प्रिय மனிதர்கள் மத்தியில் அவர்களுக்கு நல்ல சாட்சி இருந்தது. मनुष्य के बीच में अच्छा गवाही था। தான் முதல் பெயர்சபாப்பட்டு ஒரே தீர்க்கதரிசி என்று சாமுவேல் விளங்கினார். ऐसे भविष्यवक्ता करके बोला। கர்த்தருடைய வாயாயிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை உரைத்தார்கள். परमेश्वर के जो அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது தேவவாக்கா இருந்தது. उनके जुबान से जो நாம் बात கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்கும் பொழுது அப்படிப்பட்ட சாட்சி நமக்கு உண்டாகும். हम परमेश्वर जब जिएंगे तो ऐसा गवाही होगा। நம்முடைய ஜீவியம் சாட்சி உள்ளதா இருக்க வேண்டும். हमारी जिंदगी ऐसा गवाही ஒரு ஆவிக்குரியவன் என்றால் அவளை குறித்து நல்ல சாட்சி இருக்கணும். एक आत्मिक है तो अच्छा गवाही होना चाहिए। கெட்ட சாட்சி இருக்கிறது என்றால் बुरा गवाही है तो மரம் கெட்டது, पेड़ जो है बुरा है கனியும் கெட்டது. और फल भी बुरा है। கிரிகளினாலே கனிகளினாலே அறிகிறீர்கள். ऐसे उनके फल के द्वारा हम जो पहचान। வேதத்தில் ஒருத்தரை குறித்து குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கு. ऐसे बाइबल में जो है ऐसे गुणवान स्त्री सब बोला। ஊரார் எல்லோரும் உன்னை குணசாலிகள் என்று சொன்னார்கள். ऐसे सभी जो है सभी लोग ரூத் 3 அதிகாரம் வசனம் 11. रूत 3:11 को पढ़ेंगे। இப்படி சாட்சி இருக்க வேண்டும். ऐसा गवाही होना ஒரு ஆவிக்குரியவர்கள் என்றால் சாட்சி உள்ள ஜீவியம் செய்ய வேண்டும். एक आत्मिक है करके நாம் சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது நல்ல சாட்சி உண்டாகும். हम सत्य के अनुसार चलना है तो अच्छा गवाही எப்படி होगा। சாமுவேலை குறித்து சாட்சி உண்டானது? सामुएल के विषय में अच्छा गवाही அவர் हुआ। கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் காணப்பட்டார் என்று சாட்சி உண்டானது. परमेश्वर को और मनुष्य के बीच में प्रिय था। தான் முதல் பெயர்சபாப்பட்டு ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டது. ऐसे जो है वो एक भविष्यवक्ता அப்படி அந்த அந்நிய ஸ்திரியாக ரூத்தை குறித்து ஊரார் எல்லோரும் சொன்னால் குணசாலியான ஸ்திரீ என்று. ऐसे पूरे गांव के लोग ऐसे गुणवान स्त्री। மரம் நல்லது என்றால் கனி நல்லதாகத்தான் இருக்கும். पेड़ अच्छा होगा तो फल भी अच्छा அவருடைய होगा। வாழ்க்கையிலே தியாகம் அர்ப்பணிப்பு இருந்தது. उनकी जिंदगी में जो है अर्पण था। ரூத்தை குறித்து ஊரார் எல்லாரும் குணசாலி என்று சொன்னது சாதாரணமான காரியம் அல்ல. ऐसे रूत के विषय में जो उन्होंने कहा कि गुणवान स्त्री, அவருடைய வாழ்க்கையிலே அர்ப்பணிப்பு தியாகமும் இருந்தது. उनकी जिंदगी में जो अर्पण था और என் बलिदान था। மக்களே, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய்விடுங்கள், ऐसे जो अपने என்னால எந்த நன்மை உங்களுக்கு இல்லை என்றதை நகோமி சொன்ன பொழுது கூட मेरे द्वारा कोई भलाई नहीं करना, जो नोह ने कहा தன்னுடைய மாமியை பின்தொடர்ந்து வந்தார். वो अपनी जो है தன் வாழ்க்கையை தியாகம் செய்திருந்தார். उसने जिंदगी को தன் மாமியாருக்கு மிகவும் உதவியாக இருந்தார். वो अपनी सास को बहुत ही அவருடைய வாழ்க்கையிலே அர்ப்பணிப்பு தியாகமும் இருந்தது. उनकी जिंदगी में बलिदान था। அப்படித்தான் சாட்சி உள்ள ஜீவியம் உண்டது. इसलिए उनकी जिंदगी में गवाही ஊரார் எல்லோரும் உன்னை குணசாலி என்று சொன்னார்கள் என்று போவாஸ் சாட்சி கொடுக்கிறார். सभी लोग जो है तो गुणवान स्त्री का क्या कहेंगे। நம்முடைய கிரியைகள் நற்சாட்சி உள்ளதா இருக்க வேண்டும். हमारा क्रिया जो अच्छा நாம் சத்தியத்துக்கு உட்பட்டு ஜீவிக்கும் போது அப்படிப்பட்ட சாட்சி உள்ள ஜீவியம் உண்டாகும். सत्य के अनुसार चलेंगे तो ऐसा गवाही होगा। சாட்சி உள்ள ஜீவியம் செய்வதற்கு நாம் சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். ऐसे गवाही का जिंदगी के हम सत्य में நாம் चलना है। சத்தியத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். सत्य को जो खुद को अर्पण करना है। அர்ப்பணிப்பும் ஒப்பு கொடுத்தல் நம்முடைய இருக்கும் பொழுதுதான் நம்மை குறித்து சாட்சி உண்டாகும். ऐसे अर्पण करेंगे तो अच्छा गवाही இந்த होगा। ரூத் தன் வாழ்க்கையை அப்படியே அர்ப்பணித்திருந்தார். तो जिंदगी को தன் மாமிக்காக தன் வாழ்க்கையை அவள் தியாகம் செய்திருந்தார். अपनी सास के लिए जिंदगी தன் கடமைகளை அவள் தவறாமல் இருந்தார். वो अपने जो अपने कामों में चूक नहीं की। அப்படித்தான் ஊரால் எல்லோரும் அவளை குறித்து குணசாலி என்று சொன்னார். इसे पूरे गांव के लोग जो है अच्छा स्त्री करके बोला। நம்மை குறித்து அப்படிப்பட்ட சாட்சி விளங்க வேண்டும் என்றால் हमारे विषय में ऐसे गवाही होना है तो என்றால் வேதம் சொல்லுகிறது, कि बाइबल के குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? ऐसे गुणवान स्त्री कौन पहचाने। அவருடைய விலை முத்துக்களை பார்க்க உயர்ந்தது என்று சொல்லப்பட்டது. उसका मोल जो है मोतियों से भी जो महंगा है। அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் वो जब तक जीवन தன் புருஷனுக்கு தீமைக்கல்ல நன்மைக்காகவே இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டது. अपने पति के बुराई के लिए नहीं भलाई के लिए என் குணசாலிய ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டது. ऐसे गुणवान स्त्री अपने पति के லட்சியை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறாள். ऐसे उसके जो बुरी स्त्री जो அவருடைய வாழ்க்கையில தியாகம் அர்ப்பணிப்பு இருந்தபடினால் उसकी जिंदगी में जो बलिदान தன் மாமிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார். अपनी सास की जो फर्ज था இன்னைக்கு निभाया। ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் आत्मिक जीवन में கிறிஸ்தவ மண்டலத்திலே मसीह मंडली में ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திலே उदार में எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். कितने जो पेरेंट्स हैं அவருடைய அந்திய காலத்தில் பிள்ளைகள் அவர்களை கவனிக்காமல் விட்டு उनके விடுகிறார்கள். आखिर के दिनों में जो उनको छोड़ा जाता है। நான் கடந்த ஊழியர் மாநாட்டுக்கு கடந்து போயிருக்கும்போது ऐसे पिछले जो सेवक திருச்சியில ஒரு வயோதிபரை பார்த்து பேசி கொண்டிருந்தேன். ऐसे तिरछी में ऐसे அப்ப बात कर அவர்கிட்ட விசாரித்தேன், ஐயா நீங்க எப்படிங்க வந்தீங்க, என்ன செய்தீங்கன்னு கேட்டேன். ऐसे आप यहाँ पे कैसे है। அவர் குடும்ப சூழ்நிலை சொல்லி என்கிட்ட கண்ணீர் வடிச்சாரு. वो अपने परिवार की हालत बता ஐயா, के என் மனைவி இறந்த பிறகு என் நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு, मेरी पत्नी चल बसी उसके बाद मेरा हालत என் बुरा பையன் கவனிக்கல என்ன, हुआ। मेरा बेटा मुझे नहीं संभाला। என் மருமக பேச்சை கேட்டு मेरी बहू का बात सुन के வீட்டுக்கு வந்த புண்ணியவாட்டி சொல்லி கொடுத்து ऐसे जो ये ऐसे कुछ என்னை வீட்டை விட்டே துரத்திட்டான்.
ऐसे मुझे घर से நான் निकाल உங்களுக்கு பாரமா இருக்கிறேன்னு சொல்லி என்னை துரத்தி விட்டாங்க. मैं उनके लिए बोझ था करके मैं निकाल இப்போ दिया இந்த பவுலையா தான் எனக்கு சாப்பாடு கொடுத்து என்னை கவனிச்சிட்டு இருக்காரு. अब जो पौल है ये मुझे சில ரெண்டு கண்களில் கண்ணீர் வடிந்தது. ऐसे दोनों आंखों से ऐसे आंसू बहाए ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது क्योंकि जो बाइबल कहता है தாயின் தகப்பனை கனம் பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கு. तेरे माता और पिता உன் வாழ்நாள் நன்றாயிருப்பதுக்கு உன் வாழ்க்கை நீடித்தவர்களை கனம் பண்ணு. तेरी जो आयु जो है अच्छी रहने के लिए तो अपने माता எத்தனையோ பேர் குடும்பங்களிலே பெற்றோர்களை கவனியாமல் விட்டு விடுகிறார். कितने परिवार में जो पेरेंट्स அவருடைய அந்திய காலத்திலே அவர்கள் தங்களுக்கு பாரமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி वो उनके जो आखिरी दिनों में एक बोझ அவர்களை வீட்டை விட்டே துரத்தி விடுகிறார்கள். उन्हें घर से निकाल மனிதனுடைய ஒவ்வொரு கிரியைகளையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். मनुष्य का हर एक क्रिया சகல எண்ணங்களையும் சகல சிந்தனைகளையும் தேவன் நியாயம் தீர்க்கிற காலம் ஒன்று இருக்கிறது. सभी सोच और सभी क्रिया का जो न्याय का ஒரு சம்பவத்தை நான் படித்தேன். ऐसे एक मैंने एक विषय को पढ़ा ஒரு பையன் அப்பாட்ட வந்து சொன்னான், एक लड़के ने अपने पिताजी से कहा அப்பா நான் உங்களை முதியோர் இல்லத்துல சேர்க்கன்னு முடிவு பண்ணியிருக்கேன். ऐसे पिताजी मैं तुम्हें ऐसे ஏன்னா வீட்டுல மனைவிக்கு ரொம்ப பாரமா இருக்குது. क्योंकि पत्नी को காலேஜ் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், सुबह उठ के जो என்ன ஆபீஸ்க்கு அனுப்பணும், मुझे ऑफिस भेजना है அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், फिर तुम्हें அதனால ரொம்ப பாரமா இருக்குது. ऐसे बहुत நான் உங்களை முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்க்கிறேன். मैं तुम्हें होम में जाके அங்க நான் மாசம் மாசம் பணம் கட்டிடுவேன், मैं महीना महीना पैसा உங்களுக்கு அங்க எந்த குறையும் இருக்காதுன்னு சொன்னேன். कोई कमी नहीं होगा அவர் சொன்னார், சரிப்பா பரவாயில்ல, நான் உனக்கு பாரமா இருக்க விரும்பல. तो पिताजी ने कहा ठीक நீங்க है என்ன முடிவு எடுக்கீங்களோ நான் அதற்கு ஒத்து போறேன். जो तुम्हारा फैसला होगा அந்த எல்லாத்தையும் அங்க போய் முதியோர் இல்லத்துல கேட்டு எல்லாம் ஃபார்ம்லாம் நிரப்பி கொடுத்துட்டு वो सब कुछ फॉर्म भर के தகப்பனார் இந்த இடத்துக்கு அழைத்து செல்ல கார்ல ஏத்தி கொண்டு போவார். ऐसे पिताजी को वहाँ पे लेके जा रहे थे அந்த முதியோர் இல்லத்துல போன உடனே वो जो एल्डरली होम में जाते ஒரு பெரிய மரம் இருக்குது. एक बड़ा पेड़ है அந்த மரத்துக்கு கீழே கொண்டு வண்டியை விட்டாராம். वो पेड़ के नीचे जो रुक गए கதவு திறந்து அப்பா வாங்க அப்படின்னாரு. ऐसे पिताजी बोले चलो அவர் வெளியே இறங்கனே ஓன்னு அழுது இருக்கிறாரு. ऐसे उतरने के बाद जोर से रोए ஏன்ப்பா உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் வீட்டுக்கு கூட்டி போயிருந்தேன் உங்களை. ऐसे मुश्किल है तो बताओ நீங்க ஏன் அழுகுதீங்கப்பா, அங்க பாரமா இருக்கு கஷ்டமா இருக்கான்னு. ऐसे क्यों நான் அதுக்காக அழலப்பா. मैं उसके नहीं रोया 20 வருஷத்துக்கு முன்பாக 20 साल के पहले இதே இடத்துல எங்க தகப்பனார் இந்த கார்ல இந்த மரத்துக்குள்ள தான் கொண்டு வந்து விட்டேன். ऐसे यही जगह में அதே 20 வருஷம் கழிச்சு நீ என்னை கொண்டு இந்த மரத்துல விட்டுட்ட. वही 20 साल बाद तू मुझे மனிதனுடைய ஒவ்வொரு கிரியைகளையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். मनुष्य का हर एक क्रिया को மனிதனுடைய ஒவ்வொரு கிரியைகளையும் தேவன் நியாயம் தீர்க்கிற காலம் ஒன்று இருக்கிறது. मनुष्य हर एक क्रिया को परमेश्वर न्याय அவனுடைய கிரியைகளுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ऐसे हर एक जो क्रिया का जो फल देने ஆனபடி நம்முடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்பு தியாகம் இருக்கும் பொழுது, इसलिए हमारी जिंदगी में நாம் சத்தியத்துக்காக நம்மை அர்ப்பணித்து ஜீவிக்கும் பொழுது सत्य के लिए जो जी நம்மை குறித்து சாட்சி உண்டாகும். हमारे विषय जो अच्छा ரூத்தை गवाही குறித்து होगा ஊரார் எல்லோரும் குணசாலிகள் என்று சொன்னார்கள். रूथ के विषय पूरे गांव वाले ने अच्छा போவாஸ் गवाही அவளை குறித்து சாட்சி கொடுத்தார். बोआस उसके विषय में अच्छा அந்த गवाही குணசாலி ஸ்திரியை போவாஸ் கண்டு கொண்டார். जो गुणवंत स्त्री के குணசாலி ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? गुणवंत स्त्री அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது. उसका मूल्य मुत्त ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில தியாகம் அர்ப்பணிப்பு இருக்கிறது. क्योंकि उसके जो जिंदगी में அவருடைய ஜீவியம் விலை உயர்ந்ததா இருக்கிறது. उसकी जिंदगी में जो है அந்த குணசாலி ஸ்திரியை போவாஸ் கண்டுபிடித்தார். गुणवंत स्त्री को बोआस ने पहचाना சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, सत्य के अधीन சத்தியத்தை நாம் கைக்கொள்ளும் பொழுது सत्य को अपना நம்மை குறித்து நல்ல சாட்சி உண்டாகும். हमारे विषय में अच्छा गवाही होगा நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போவோம் என்றால் हम सत्य को जो நம்மை குறித்து கெட்ட சாட்சி हमारे உண்டாகும். विषय में जो बुरा गवाही होगा மரம் நல்லதென்றால் கனியும் நல்லதாக இருக்கும், तो पेड़ अच्छा होगा மரம் கெட்டதென்றால் கனியும் கெட்டதாக पेड़ இருக்கும். बुरा होगा तो फल भी बुरा அப்படி होगा கனிகளினாலே நீங்கள் அறிவீர்கள் என்று उनके சொல்லப்பட்டிருக்கிறது. फल के द्वारा तुम जानो தேவன் சகல எண்ணங்களையும் நியாயம் தீர்க்கிற காலம் ஒன்று இருக்கிறது. परमेश्वर सभी जो सोच और विचार को न्याय மனிதனுடைய करने वाला ஒவ்வொரு கிரியைகளையும் தேவன் நியாயம் தீர்க்கும்படியாக வரப்போகிறார். मनुष्य का हर एक जो क्रिया को न्याय தேவனுடைய करने நியாய वाला है। தீர்ப்பு இந்த பூமியிலே நடைபெறும் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर का न्याय धरती पे होगा நாம் தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்திக்கும்படியாக हम परमेश्वर का न्याय को நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். हम तैयार होना है அப்படி கிரியைகள் சத்தியத்தின்படி இருக்கும் என்றால் हमारा क्रिया सत्य के अनुसार होना है சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதியை உள்ளே பிரவேசிங்கள் என்று सत्य சொல்லப்படும். को अपना के चलने वाले धार्मिक जो जाति जो स्वर्ग में प्रवेश 2 கொரிந்தியர் 5:10 ஒரு வாசியுங்கள். दूसरी को 5:10 को पढ़ेंगे நாம் எல்லோரும் கிறிஸ்துவுடைய நியாயஸ்தத்துக்கு முன்பாக ஒரு நாள் வெளிப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसे हम जो ऐसे एक दिन हम प्रकट हो சரீரத்தில் நாம் நடப்பிக்கிற ஒவ்வொரு கிரியைகளை தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். शरीर में होने वाले हर एक क्रिया को ஏனென்றால் நம்முடைய கிரியைகள் நம்மோடு கூட வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. हमारा क्रिया हमारे साथ நீங்கள் आएगा இந்த பூமியிலே சம்பாதித்த நிலமோ, ये धरती जो जो कमाए வீடோ, जमीन घर பேங்க்ல சேர்த்திருக்கிற பணமோ बैंक बैलेंस ஒன்று நம்மோடு வராது. कोई हमारे साथ नहीं ஒன்றே ஒன்று நம்மோடு கூட வரும். एक ही हमारे साथ आएगा வெளிப்படுத்தின விசேஷம் 14:13. प्रकाशित वाक्य 14:13 को पढ़ेंगे பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போகும். ஹalleluya.
ஹalleluya. அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उनको क्रिया उनके साथ जाएगा. இந்த பூமியிலே நான் நடப்பிக்கிற கிரியைகள் நம்மோடு கூட வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसे जो क्रिया उनके साथ जाएगा. நாம் சேகரித்த பணமோ நிலமோ வீடோ ஒன்று நம்மோடு வராது. ऐसे जो हम जो कमाए घर दौलत நாம் நடப்பிக்கிற கிரியைகள் நம்மோடு கூட வரும். हमारा क्रिया हमारे साथ आएगा. அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उनको क्रिया जो उनके साथ जाएगा. அனுபடினால் சகல எண்ணங்களையும் சகல கிரியைகளையும் தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். सभी सोच और सभी क्रिया को परमेश्वर न्याय நம்முடைய करेगा. கிரியைகள் நம்மோடு கூட வரும். हमारा क्रिया हमारे साथ தேவன் आएगा. நம்மை நியாயம் தீர்க்க போகிறார். परमेश्वर हमें जो நாம் எல்லோரும் சரித்திர செய்த நன்மைக்காக தீமைக்காக தக்க பலனை அடையும்படி கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வெளிப்படுவோம். शरीर में किया अच्छे बुरा परमेश्वर தேவன் ஒவ்வொரு மனிதனையும் நியாயம் தீர்க்க போகிறார். परमेश्वर हर एक मनुष्य को न्याय எபிரேயர் करेगा. 13:4 इब्रानियों 13:4 ம் 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 தேவன் சன்மார்க்கரை துன்மார்க்கனை நியாயம் தீர்ப்பார். परमेश्वर जो आस्तिक और नास्तिक सभी को न्याय करेगा. தேவன் வேசிக்கலரை விபச்சாரிகளை தேவன் நியாயம் தீர்ப்பார். ऐसे जो बुरे काम करने को न्याय करेगा. பிரசங்கி 11:9 So விளைவிலே சந்தோஷப்படு வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சிகளிலும் நட ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவனுடைய நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. தேவன் சகல காரியங்களை நியாயம் தீர்க்க முடியாது, நியாய தீர்ப்பை கொடுக்க முடியாது அந்த பூமிக்கு வரப்போகிறார். परमेश्वर सभी कार्यों को जो न्याय करेगा. எரேமியா 17:10 வாசிங்க. जेरेमिया 17:10 को पढ़ेंगे. ஒவ்வொருடைய இருதயங்களை உள்ளந்திரிகளை சோதிக்கிறவராக இருக்கிறார். ऐसे जो हर एक जो है उनको जो परीक्षा அவனவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. सभी का क्रिया के अनुसार जो आने वाला फल வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் வசனம் 12 வாசிங்க. रेवलेशन 22:12 पढ़ेंगे. அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. நம்முடைய கிரியைகள் நம்மோடு கூட போகும். हमारा क्रिया हमारे साथ நாம் இந்த जाएगा. பூமியில நடப்பிக்கிற கிரியைகள் நம்மோடு கூட வரும். हम धरती में जो क्रिया जो நம்முடைய கிரியைகளுக்கு பதில் அளிக்கும்படிக்கு हमारा क्रिया का जो जवाब देने के लिए அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் हर एक को जो होने वाला जो அது प्रतिफल என்னோடு கூட வரும் என்று சொல்லி இருக்கிறார். वो मेरे साथ आएगा. ஆனபடினால் மனிதனுடைய சகல எண்ணங்களையும் தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். इसलिए मनुष्य का सभी सोच जो परमेश्वर சகல கிரியைகளையும் தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். सभी क्रिया का जो न्याय होगा. நம்முடைய கிரியைகள் நம்மோடு கூட வரும். हमारा क्रिया हमारे साथ நம்முடைய आते हैं. கிரியைக்கு பதில் அளிக்கும் அந்த பலன் கிறிஸ்துவோடு கூட हमारे வருகிறது. क्रिया का प्रतिफल जो मसीह के साथ நாம் आएगा. கர்த்தருடைய வரிக்கு ஆயத்தப்படுவோம். हम परमेश्वर के நாம் சத்தியத்திலே நிலை நிற்போம். सत्य में चलेंगे. சத்தியத்துக்காக நாம் ஜீவிப்போம். सत्य के लिए जिएंगे. நாம் சத்தியத்துக்காக நம்மை அர்ப்பணித்து ஜீவிக்கும் பொழுது और सत्य के लिए जो अर्पण कर जिएंगे तो தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் நம்மில் நிறைவேறும். परमेश्वर हमें जो அது நம்மில் நிறைவேறும் என்றால் அந்த பூமியில ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் இருக்கும். धरती में एक साक्षी ஒரு கனி உள்ள ஜீவியம் இருக்கும். एक फल का जिंदगी. கடைசியாக யோவான் 15 அதிகாரம் வசனம் 16 வாசியுங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ம் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ம் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ ம் அதை அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக ம் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்களுக்காக நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கு फल देने के लिए ஒரு கனி நிலைத்திருக்கும்படிக்கு फल बना रहने நான் के लिए ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறார். कि मैंने तैयारी நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனிகள் உண்டாயிருக்க வேண்டும். हमारी जिंदगी में आत्मिक நற்குணங்கள் உண்டாயிருக்க வேண்டும். अच्छे गुण होना है. நல்ல பண்புகள் உண்டாயிருக்க வேண்டும். अच्छे स्वभाव होना है. ஆனபடியால் வேதம் சொல்லுகிறது इसलिए बाइबल कहता है நீங்கள் போய் கனி கொடுக்க உங்கள் கனி நிலைத்திருக்க உங்களை ஏற்படுத்தினேன் என்று. तुम जाके फल ஆண்டவராகிய देने இயேசு के இந்த फल பூமியிலே எதற்காக நம்மை சபையாய் வைத்திருக்கிறார் என்றால் क्यों में நம்மிடத்தில் நற்குணங்கள் நற்பண்புகள் உண்டாக हमें வேண்டும். अच्छा गुण अच्छे அப்பொழுது சத்தியத்துக்கு நின்று நாம் சாட்சியா இருக்க முடியும். सत्य के लिए हम गवाही करेंगे. அநேக நம்மை பார்த்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். अनेक हमें देखे परमेश्वर के राज्य को जो अपनाएंगे. நம்மத்திலே மாம்ச கிரியைகள் காணப்படும் என்றால் हमारी वित्त अगर शरीर की தேவன் அதை நியாயம் தீர்ப்பார். परमेश्वर का न्याय करेगा. தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒன்று பூமிக்கு காத்திருக்கிறது. परमेश्वर का न्याय அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்க்கும்படி வருகிறார். परमेश्वर जो लोग जो सत्य से न्याय करेंगे. தேவன் வருகிறார் வேகம் இறங்கி தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி பூமிதனை நியாயம் தீர்த்திடுவான் பூலோக மக்களும் கண்டிடுவான் பூமிதனை நியாயம் தீர்த்திடுவான் பூலோக
விதைத்தாயோ அதை அறுப்பாயில்லா நீதிக்கும் கூலி பெறுவான். கல்வாரி சிலுவை அண்டிடுவான். கர்த்தரை நம்பி தப்பிடுவான். கல்வாரி சிலுவை அண்டிடுவான். கர்த்தரை நம்பி தப்பிடுவான். இயேசு கிறிஸ்து இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்களாகும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்களாகும் கண்டு புலம்பிடுமே. ஹல்லேலூயா. தேவன் வரப்போகிறார். परमेश्वर आ रहे हैं, அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. उनका जो आगमन निकट है, நம்முடைய கிரியைகள் நம்மோடு கூட போகும். हमारा क्रिया हमारे நம்ம साथ பூமியில जाएगा। நடப்பித்த கிரியைகள் ये धरती में जो किया சத்தியத்திற்காக, सत्य के लिए, சபைக்காக, कलीसिया के लिए, தேவனுடைய சித்தத்திற்காக, परमेश्वर की इच्छा के இந்த लिए, பூமியில நாம் செய்த தியாகம் அர்ப்பணிப்பு ये धरती में जो அது किया சாட்சியுள்ள बलिदान, ஜீவியமா இருக்கும். गवाही का जिंदगी, அந்த கிரியைகள் நம்மோடு கூட வரும். क्रिया हमारे साथ அந்த आएगा। கிரியைகளை பதிலளிக்கும்படி பலன் அளிக்கும்படிக்கு वो क्रिया जो हमको प्रतिफल देने அவன் के लिए, நம்முடைய வழிகளின்படி கிரிகளை படி பதிலளிக்கும்படி பலன் அளிக்கும்படிக்கு हर एक अपने मार्ग में ஆண்டவராகிய फल இயேசு देने के கிறிஸ்து लिए, வரப்போகிறார். यीशु मसीह आने वाले हैं। நம்முடைய கிரியைகளுக்கு வேண்டிய பலன் அவரோடு கூட வரும். हमारे क्रिया का जो फल जो அந்த परमेश्वर பலனை देगा, நம்மளுடைய வரிகளை பெற்றுக்கொள்வோம். उनके आगमन में हम पाएंगे। ஆனபடியே நாம் கனி உள்ள ஜீவியம் इसलिए செய்வோம். हम जो गवाही का, நீங்கள் போய் கனி கொடுக்கவும் हम जो உங்கள் फल கனி देंगे, நிலைத்திருக்க உங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். और जो அப்படி फल செய்து देने के நாம் लिए கர்த்தருடைய வரிக்கு ஆயத்தப்படுவோம். परमेश्वर आगमन के लिए கர்த்தர் இந்த तैयार வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். रहेंगे। परमेश्वर को